அன்பு சகோதரர் முத்து பிரதர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ரிமோட் பிரதர். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவனுடைய இதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு நான் சார்ந்திருக்கிற பழனி சபையாருடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் திண்டுக்கல் சகோதர சகோதரிகள், ஊழியத்தின் நிமித்தம் நாம் பிரயாணம் செய்த தமிழ்நாடெங்கும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் பெங்களூர் சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நாம் பார்த்து வருகிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 3வது அத்தியாயம், கடந்த முறை இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். அதாவது 3ஆம் அத்தியாயத்திற்கான ஒரு முன்னுரை. அந்த முன்னுரையில் நம்ம பார்த்துட்ட விஷயங்கள் என்னென்னலாம் நம்ம பார்த்தோம். முதலாவது ஆதார வசனத்தை வாசித்து நம்ம தொடங்குவோம். யாத்ராகமம் 26:33 வாசிக்க கேட்போம். கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். ஆமா, நம்மளுடைய அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்னங்க? பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம். அதற்கான தெள்ள தெளிவான ஆதார வசன பகுதி பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இங்கே பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டு பண்ணும். ரொம்ப தெள்ள தெளிவா, அதாவது உடன்படிக்கை பெட்டி காணப்படக்கூடிய இடத்தை மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும், குத்துவிளக்கு, மேஜை, சமூக தப்பம் காணப்படக்கூடிய முன்பு காணப்படக்கூடிய நீளமான பகுதியை பரிசுத்த ஸ்தலம் என்றும் வகையறுத்திருப்பதை இந்த வசனத்தின் மூலம் நம்ம பார்க்குறோம். இதனுடைய ஒரு ஓவர் வியூ நம்ம கடந்த முறை நம்ம அங்கே பார்த்தோம். பலகைகள், சித்தி மரத்தால நிமிர்ந்து நிற்கக்கூடிய 10 முழ உயரமான பலகைகள். ஃப்ரண்ட் போர்ஷன் மாத்திரம் தூண்கள் இருக்கும், உட்பகுதி எல்லாம் பலகைகள். தூண்கள்னா சமசதுரம், பலகைகள் அப்படின்னா செவ்வகமாக சப்பட்டையா இருக்கும் இல்லைங்களா, அது பலகைகள். இப்படி அழகாக கூடாக அமைக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக தெரியுது பாருங்க. தங்கத்தால் என்ன பண்ணியிருந்தாங்க? ஃபுல்லாக கோல்டு ஃப்ரேம், கம்ப்ளீட் கோல்டு ஃப்ரேம். இதுதான் 10 முழ உயரத்தில் நிமிர்ந்து நிற்கக்கூடிய பலகைகள். இதுதான் முகப்பு, பரிசுத்த ஸ்தலத்தினுடைய என்ட்ரன்ஸ். இது தூண், சமசதுரமாக இருக்கு பார்த்தீங்களா. பலகைகள்லாம் சப்பட்டையாக இருக்கு பாருங்க, செவ்வக வடிவில், நீல் செவ்வக வடிவில் காணப்படும். பார்த்தோம் 10 முழ உயரம் என்பது, 10 என்பது பரிசுத்தவான்களுடைய அழைப்பின் துவக்கத்திலிருந்து முழுமை வரைக்கும் அவங்க ஒரு பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக தான் பரிசுத்தப்படுத்தப்படுறாங்க. 10 என்பது ஒரு முழுமை, அதே நேரத்தில் சோதனை. 10 முறை அவர்களை பரீட்சை, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், என்னை 10 முறை பரீட்சை பார்த்தீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த 10 என்பது ஒரு முழுமை, சோதிக்கப்படுவதனுடைய முழுமை. பூமியில் பரிசுத்தவான்களை தேவன் புடமிட்டு சோதித்து அந்த முழுமைக்கு கொண்டு போறாருன்னு பார்த்தோம். 7 பரிபூரணம், 10 என்றால் முழுமை. முலம் என்பது என்னன்னு பார்த்தோம்னா பரிசுத்தார். முலம் கணக்கில் தான் ஆசரிப்பு கூடாரமே வடிவமைக்கப்படுது. நீளம், அகலம், உயரம், எந்த ஒரு திரைச்சீலையா இருந்தாலும் மரங்களா இருந்தாலும் அளவுகள், மூடுதிரை, எதுக்குமே முலம் என்ற அளவு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அடி என்ற அளவு என்ன பண்ணப்படலை, வரல. ஃபீட் கிடையாது, கியூபிட், முலங்களால வடிவமைக்கப்பட்டது. அப்போ இன்ச் பை இன்ச்சா தேவனுடைய வாசஸ்தலம் எப்படி உருவாக்கப்படுதுன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் தங்கி வாசமாக இருக்கிறபடினால நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒரு நாள் 2 நாளில் வந்துருமான்னு பார்த்தோம். பரிசுத்தாவினுடைய புதிதாகுதல், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே இன்ச் பை இன்ச்சா எப்படி இந்த ஆசரிப்பு கூடாரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வடிவமைக்கப்பட்டதோ, அந்த மாதிரி இன்ச்சு இன்ச்சா முலம் மூலமாக உருவாக்கப்பட்டதோ, நம்மளுடைய மனது புதிதாகிறது கூட 1 நாள் 2 நாளில் இல்லை,
மரண பரியந்தம் தேவன் நமக்கு எவ்வளவு நாட்கள் அனுமதிச்சிருக்கார் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா சுவிசேஷகத்தினுடைய மொத்த பீரியடு தான் 2000 வருஷம். நம்ம எல்லாருக்கும் உடன்படிக்கையினுடைய ஆரம்பம் தொடங்கி நம்முடைய மரண பரியந்தம் எந்த அளவுக்கு பரிசுத்தாவி நமக்குள் தங்கி நம்மளை கண்ட்ரோல் பண்ணி பழைய மனித சுபாவத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து புது சிருஷ்டியில நம்ம பிறக்கிற அளவுக்கு நம்மளை தயார்படுத்துதோ, அது நம்ம ஒவ்வொருத்தருடைய பிரயாசத்தை பொறுத்து தான் அந்த பரிசுத்தாவினுடைய அளவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தங்கம் என்னன்னு பார்த்தோம்னா தேவனுடைய திவ்ய சுபாவம். இப்ப நம்ம பெற்றுக்கொள்ளல, மாறாக அந்த திவ்ய சுபாவத்திற்கான விசுவாசத்துல இருக்கிறோம் என்பதை பலகைகளால் மூடப்பட்ட அனைத்து தூண்களும் தங்கத்துல நிக்குது. மரம் மாம்சம், தங்கம் திவ்ய சுபாவம். மேற்கொண்டு வாக்கு தத்தம் என்று சொல்லணும். தங்கத்தை என்ன சொல்லணும்? எந்த வாக்கு தத்தம்னா திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தம். அதாவது திவ்ய சுபாவம் இப்ப கிடைச்சர்ல, கிடைக்க இருக்கின்ற திவ்ய சுபாவத்திற்கான நம்பிக்கை, விசுவாசம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுல இந்த மரம் ஒரு விசுவாசத்தோட ஒரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை சொல்லாம சொல்லுது பாருங்க. நிமிர்ந்து நின்று, எங்களுக்கு இன்னும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகல, இன்னும் கொஞ்ச நாள்ல போயிடுவோம். அதுக்கு முன்னாடியே தங்கத்தை நாங்க எங்களுக்குள்ள என்ன இருக்கிறோம், உடுத்திருக்கோம், சொந்தமாகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதனுடைய பிலீவ்ல இருக்கோம். அந்த வாக்கு தத்தத்தால் நாங்க அப்படியே அணிவிக்கப்பட்டிருக்கோம். வாக்கு தத்தத்தை நமக்குள்ள அப்படி விசுவாசத்தினால உடுத்தி இருக்கிறோம் என்பதை இந்த மரம் சொல்லுது. ஃபியூச்சர்ல ஜெயிச்சிட்டோம்னா மகா பரிசுத்த ஸ்தலம் முழுவதும் அங்க தங்கத்தால் மூடப்பட்டது. மாம்சத்தில் இருந்தும் இவங்க மாம்சத்தை விட்டுட்டு பரலோகம் போயிட்டாங்க என்பதை இது காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபைனலா நம்ம பார்த்த பாயிண்ட் கடந்த வாரம், முதல் மூடுதுறை பரிசுத்த ஸ்தலம். என்ன ஸ்டர் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு மேலாக விரிக்கப்பட்ட 4 மூடுதிரைகளை பத்தின காரியங்கள் படிச்சோம். கீழிருந்து மேலாக பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சீலிங்ல வெள்ளைத்திரை. ஒரு ஆசாரியனுடைய பார்வைக்கு உள்ள பிரவேசிச்ச உடனடியாக என்ன தெரியும்? ஒயிட் லினன் கிளாத். ஒயிட் லினன்ல கூட 3 கலர்ஸ் இருக்கும். இளநீலம், சிகப்பு, ரத்தாம்பரம். எம்ப்ராய்டிங் ஒர்க், வெள்ளைத்திரையில டிசைன் பண்ணியிருப்பாங்க. கேரூப் தெரியும். உள்ள போகும்போது கேரூபின்கள் நெசவு செய்யப்பட்டதை ஒரு ஆசாரியனுடைய பார்வையில பார்க்கலாம். ஆர்டர் படி 2வது திரை என்ன? அதுக்கு மேல சிகப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், இல்லைங்களா? அதாவது சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட ஆட்டுக்கடா தோல் என்று அதை நம்ம சொல்லணும். செந்நிற, அதாவது சிகப்பான அந்த இரத்தம், அந்த புழுவனுடைய இரத்தம் நம்ம பாடம் முதல் சாப்டர்லயே பார்த்தோம். ரோலாத் சானி எனக்கூடிய அந்த புழுவனுடைய இரத்தத்தை தான் பிதுக்கி எடுத்து சிகப்பு சாயம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? இந்த தோல், ஆட்டு தோலுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு ஆர்டர் படி அழகா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் திரை இதுதான், நீர் நாயினுடைய தோல் பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது தகசு தோல்னு வரும், ஆனா அதை நம்ம என்ன சொல்லணும்? நீர் நாயினுடைய தோல். 2வது இங்க தப்பாக ஆர்டர் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்துட்டு ஆட்டு ரோமத்தாலான திரை. அது வெள்ளையா தான் ஆக்சுவலா இருக்கணும், இங்க சிகப்பு போட்டாங்க. இங்க வந்து அந்த ரோமத்தாலான திரையை கொண்டு போய் வச்சிட்டாங்க. இப்ப நம்ம முதல்ல உள்ள இருந்து போயிட்டு இருக்கோம். அந்த ஆர்டர் படி ஒயிட் இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. கீழிருந்து மேல போனோம். அப்ப வெள்ளையோட 3 கலர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னோமா? 2வது ஆர்டர் படி என்னது? சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட தோல் இங்க வந்திருக்கணும். மாறி இருக்கு, இடம் மாறி இருக்கு. 3வது ஆட்டுக்கடா, ஆட்டு ரோமத்தாலான திரை. 4வது தகசு தோல். இப்போ ஒரு யூதனுடைய பார்வைக்கு எது ஃபர்ஸ்ட்? இஸ்ரேல் ஜனங்கள், மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய பார்வைக்கு முதல்ல தகசு தோல், 2வது உட்புறமாக இருக்கக்கூடிய சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட ஆட்டுக்கு இல்ல சாரி ஆட்டு ரோமத்தாலான திரை. ஏன்னா இங்க இருக்கிற பிக்சர்ல நானும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். 3வது சிகப்பு சாயம் தீட்டப்பட்டது, 4வது சித்திர தையல். சரிங்களா? இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம போன வாரம் எதை நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா நீர் நாயினுடைய தோல். ஏன் தகசு தோல் என்று அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வார்த்தையில? அதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னோம், கவனிச்சிங்களா? தகசு தோல்னா மானின் தோல்னு அர்த்தம். அது ஒரு விதமான மான். ஆசரிப்பு கூடாரத்துல மான் என்ன பண்ணப்படலை, பயன்படுத்தப்படலை. அப்போ சீல் ஸ்கின் அப்படிங்கிறதா அநேக வரலாற்று ஆசிரியர்களுடைய ஊர்ஜிதமான கருத்து, உறுதிப்படுத்தப்பட்ட கருத்து. கடல் நாய், முகம் நாய் மாதிரியே இருக்கும், திமிங்கலம் மாதிரி தவந்து வரும், பார்க்க அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கு. பாத்தீங்களா? ஒரு பெண் குயின் மாதிரி அழகா இருக்காது. டால்பின் மாதிரியும் நமக்கு ஒரு தோற்றத்தை அது
கொடுக்காது. வளவளப்பாக இருக்கும், சொரசொரப்பாக இருக்கும், கலர் ஒரு பிங்காகவும் இருக்கும், ப்ரௌனாகவும் தெரியும், கருப்பும் சில நேரங்களில் காணப்படும். தண்ணியிலிருந்து அது எந்திரிச்சு வந்தாலே நமக்கு அருவருப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உடையது. இதனுடைய விளக்கம் பார்த்தோம். இதில் நல்லா இருக்கு பாருங்க, கலர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க, நேச்சுரலாக இருக்கு பாருங்க. இந்த பிக்சரில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நீர்நாயினுடைய தோலை கரெக்டாக காமிச்சிருக்காங்க. மற்ற சில இடங்கள்ல பிளாக்கா கம்பளி போத்துற மாதிரிலாம் போத்திருப்பாங்க. அது இமேஜ் தானே, மனிதர்களுடைய ஒரு கற்பனை தானே, அதனால பல தடுமாற்றங்கள் வரலாம். அப்போ இது முதலாம் வருகை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததை குறித்ததாக நம்ம பார்த்தோம். முதலாம் வருகையில எல்லோராலும் விரும்பப்படாதவராக வந்தார். பழுப்பு நிறமா இருந்துச்சு, டிம்மா இருந்துச்சுன்னா இருளுக்குள்ள வந்தார். வெளிச்சத்தின் ராஜ்யம் பரலோகத்தை குறிக்குது. லோகோஸா இருக்கும் போது அவருடைய சகல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உரிமையையும் மனுக்குலத்துக்காக என்ன பண்ணிட்டாரு, விட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். விரும்பப்படத்தகாத ரூபம் அந்த நீர்நாய்க்கு இருந்தது மாதிரி கர்த்தருடைய முதலாம் வருகை எல்லாரும் எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு ராஜாவாக, ஒரு மாவீரனை. ஆனா கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில பலி செலுத்துகின்ற ஒரு ஆசாரியன், இரண்டாம் வருகையில தான் ராஜா. ஒரு ஆசாரியனுக்குள்ள ராஜாவை தேடுறாங்க எப்ப, முதலாம் வருகையில. அதனால அவர் ராஜாவாக முதலாம் வருகையில வரல. எனவே அதிகாரிகளோ பரிசேயரோ யாருமே அவர் என்ன பண்ணல, விசுவாசிக்கல. கடைசியா பார்த்தோம், இதற்கு நீளம் அகலம் மெஷர்மெண்ட்டே கொடுக்கப்படும். எத்தனை பாகங்களை உள்ளடக்கினது ஒன்றும் சொல்லப்படல. பாக பிரிவினையும் இல்லை, நீளமகலமும் இல்லை. இது எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தோம்னா, குமாரனை உலகத்துக்கு அனுப்பிச்ச விஷயத்துல, பிதாவாகிய தேவன் தன் குமாரனை நமக்காக கொடுக்க சித்தமான விஷயத்துல அவருடைய அன்புக்கு அளவும் இல்லை, நீளமும் இல்லை, உயரமும் இல்லை, ஆழமும் இல்லை. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அன்புக்கும். எந்த உயரமும் நீளமும் அகலமும் நம்ம அந்த அறிவில தான் யோசிக்க முடியும், நம்ம புத்தியில தான் சிந்திக்க முடியும். நாளுக்கு நாள் அதை நம்ம தேவனுடைய வார்த்தைகளை படிக்கத்தான் அதை ஓரளவுக்கு ஊகிக்க முடியும். பட் அந்த அன்பை மாம்சத்தில் இருக்கும்போது நம்மளால முழுசா உணர முடியுமா? அதனாலதான் பார்த்தோம், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு படிச்சோம் இல்லைங்களா யோவான் வசனத்தை. உலகத்தை ஆக்கினைக்குள் தீர்க்காமல் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி அவராலே நம்மளாம் ரட்சிக்கப்படும்படி இவ்வளவாய். அப்படின்னா அந்த இவ்வளவு எப்படி சொல்லணும், அது சாதாரணமா சொல்லக்கூடாது. இவ்வளவாய் அப்படி சொல்லாம இவ்வளவு, அப்பா அவ்வளோ பெருசு அப்படின்ற ஒரு மீனிங்ல என்ன பண்ணணும், சொல்லணும்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இன்னைக்கு ஆர்டர் படி நம்ம 2 ஸ்கிரீன் பத்தி படிக்க போறோம். சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட ஆட்டுக்கடாவினுடைய தோல் பத்தியும், ஆட்டு ரோமத்தால் ஆன திரையாகிய ஆர்டர் படி மேலிருந்து 3வது திரை, அதையும் நம்ம படிக்க போறோம். ஆதார வசனம் யாத்திராகமம் 26:14. சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதின்மேல் தகசு தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக. இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட ஆட்டுக்கடா தோலினால் ஒரு மூடியையும் அதன் மேல் தகசு தோல்னா, அப்ப ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்துட்ட நீர்நாய் ஆர்டர் படி மேல இருந்து செகண்ட் எது வருது, இப்போ சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட தோலுக்கு மேலதான் தகசு தோல் வருது இல்லைங்களா. தகசு தோலுங்கிறத அடையாளமா வச்சுக்கோங்க, ஆனா நீர்நாய் தோலுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா தகசு தோல்னு மொழிபெயர்க்கப்பட்டனால நம்ம அதான் நடைமுறையில பயன்படுத்திடுவோம். மைண்ட்ல எது இருக்கணும், சீல் ஸ்கின், ஆங்கிலத்துல, தமிழ்ல நீர் நாய் அல்லது கடல் நாய் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மூடுதிரை, ஃபர்ஸ்ட் மூடுதிரை, மேலிருந்து கீழாக முதல் மூடுதிரை கர்த்தருடைய முதலாம் வருகைனா, முதலாம் வருகைக்கு அப்புறம் தெய்வீக திட்டத்தில் நிறைவேறக்கூடிய அடுத்த அம்சம் என்ன? நாம போன வாரம் உங்களுக்கு போகும்போதே இதை நீங்க யோசிச்சுட்டு வாங்க. 4 மூடுதிரைகளுமே தெய்வீக திட்டத்தின் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ், அடுத்தடுத்த அம்சங்களை குறிக்குதுன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இப்போ அடுத்தடுத்த அம்சம்னா, முதலாம் வருகை வந்துட்டார், விரும்பப்படாதவராக இருந்தார், ராஜாவாக வரல, எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதனுடைய அடுத்த நிலைப்பாடு அப்படி அவர் வந்ததனுடைய நோக்கம், எதற்காக, எதை நிறைவேற்றினார் என்பதை 2வது மூடுதிரை குறிக்குது. சோ 2ஆம் மூடுதிரை எதை அடையாளப்படுத்துதுங்க? பலியும் ஜீவியம் சொல்றதை விட எக்ஸாக்டா இன்னொரு வார்த்தை இருக்கு. அந்த திரையே என்ன கலரு? சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட ஆட்டுக்கடாவினுடைய தோல். சிகப்புனால என்னதான் ஃபர்ஸ்ட்? பலியும் ஜீவியம் கரெக்ட் தான், எக்ஸாக்டா சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி. சரி, அப்போ ஒரு கேள்வி நமக்குள்ள உருவாக்கலாம் நம்ம. ஏன் முதல் மூடுதிரை
இந்த சிகப்பு மூடுதிரையை மறைச்சிருக்கு. முதலாம் மூடுதிரையாக இருக்கக்கூடிய நீர்நாயினுடைய தோல் செந்நிறமான சாயம் தீட்டப்பட்ட ஆட்டுக்கடாவினுடைய தோலை ஏன் மூடி மறைச்சிருக்கணும்? என்ன கெஸ் பண்றீங்க? நம்ம பாயிண்ட்லாம் பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். முதலாம் வருகை, அவர் எல்லாராலையும் விரும்பப்படாதவராக வந்தார். யார் அவரை ஏற்றுக்கொள்ளல. ஏற்றிருந்தாங்கன்னா அவரை சிலுவையிலேயே அரைஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த முதல் மூடுதிரை ஏதோ ஒரு விஷயத்தை செய்து அது என்ன பண்ணிருக்குன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 3 மூடுதிரையுமே போட்டு மறைச்சிருச்சு. இப்ப வெளியில இருந்து பாக்குறவங்க ஒரு மூடுதிரை தான் பார்க்க முடியும், நீர்நாய் தோல். உள்ள இருந்து பாக்குற ஒரு ஆசாரியின் ஒன்னதான் பார்க்க முடியும், வெள்ளைத்திரை. அது நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்ப அந்த மர்மத்தை உடைச்சோம்னா எல்லா ரகசியமும் வெளிப்பட்டுரும். முதல் மூடுதிரை என்னன்னா அப்ப பாக்கி 3 ஈஸியா சொல்லிடுவீங்க. இப்ப ஆர்டர் படி கர்த்தருடைய முதலாம் வருகையை தொடர்ந்து நிறைவேற வேண்டிய விஷயம் அவருடைய ரான்சம். அதனாலதான் ஆட்டுக்கடாவாக மாத்திரம் இல்லாமல் ஆட்டுக்கடாவனுடைய தோல்ல என்ன பண்ணிடணும்? சிகப்பு பெயிண்ட் அடிச்சிடணும். பெயிண்ட்னா என்ன? ரத்தம், நேச்சுரலான ரத்தம். அப்ப ரத்தம் சிகப்பு அப்படின்னு வந்துட்டாலே முதல்ல ஆண்டவருடைய ஈடுபலியையும் இரண்டாவது பரிசுத்தவான்களுடைய பலியின் வாழ்க்கையும் குறிக்கும். நீங்க பலியின் ஜீவின்னு சொன்னீங்கல்ல, கரெக்டான பதில். பட் பேசிக் எது? பலியின் ஜீவியத்தினுடைய தொடக்கம் எது? ஈடுபலி, கர்த்தருடைய பலிதான் ஃபர்ஸ்ட். இப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை பேசினார் ஜனங்கள் மத்தியில. முதல் மூடுதிரையாக காணப்படக்கூடிய சீல்ஸ்கின் நீர்நாயினுடைய தோல் சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட ஆட்டுக்கடாவினுடைய தோலை ஏன் மூடி மறைச்சிச்சு அப்படின்றதுக்கான சில ஆதாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளம் செஞ்சுட்டு இதை ஒருவருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்புவார். கவனிச்சிங்களா? இது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா யாராவது? ஊழியம் பிரபலமாகிறதுக்கு தானே அற்புத அடையாளம் செஞ்சாரா? ஊமையர்களை பேச வச்சாரா? முடவர்களை நடக்க வச்சாரா? வியாதியஸ்தர்களை சுகமாக்குனாரா? ஆனால் இதை ஒருவருக்கும் சொல்ல ஏன் சொன்னார்? ரெண்டாவது, அதே மாதிரி பிசாசுகள் சில இடங்கள்ல ஆண்டவரே தாவீதின் குமாரனின் கூச்சல் போடும்போது அவைகளை அதட்டினார். அவரை பற்றி அறிந்திருந்தபடியினாலே அவைகளுக்கு பேச இடம் கூடாமல் அவைகளை அதட்டினார்னு படிக்கிறோம்ல. என்ன காரணம்? குறிக்கப்பட்ட காலம் வராததுனாலனா எனக்கு புரியல. இந்த அற்புத அடையாளங்களை வெளியில ஏன் சொல்ல வேண்டாம்னு சொன்னாருன்னு தான் நான் கேட்கிறேன். அவர் மேல ஏன் கை போடலன்னு நான் கேட்கல. அருமையான பதில் சொன்னார் பாருங்க சகோதரர். ஆண்டவர் இயேசு முதலாம் வருகையில பிரபலமாக கூடாது. இப்ப அவர் செஞ்ச அற்புத அடையாளங்களை பூராத்தையும் எல்லாரும் போய் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது ஃபுல்லா விளம்பரமாகுமா இல்லைங்களா? அதிகமான பேருக்கு ரீச் ஆகுமா இல்லைங்களா? அப்ப என்ன ஆயிடும்? இவர் மிகுந்த பிரபலமாகும் போது இவரை கொலை செய்யணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கும் வராது. அது ஈடுபலியை என்ன பண்ணிரும்? தடை பண்ணிருங்கிறனாலதான் பிசாசுகள் கத்தும் போதும் அற்புத அடையாளங்களை அவர் செய்து மற்றவங்களை அனுப்பும் போதும் இதை சொல்லாதீங்கன்னு சொன்னதுக்கும் அதான் ரீசன். பிசாசுகளை அதட்டுனதுக்கும் அதுதான் ரீசன். இங்கதான் நம்ம ஒரு அருமையான விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். முதல் மூடுதிரை இரண்டாவது மூடுதிரையை மறைச்சு வைக்கணும். நீர்நாய் தோல் என்ன பண்ணணும்? சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட ஆட்டுக்கடா தோலை வெளிக்காட்டக்கூடாது. அப்படின்னா இவர் ஈடுபலி கொடுக்க தான் வந்திருக்காருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஈடுபலி என்ன? ஒட்டுமொத்த ஆதாமுடைய மனுக்குலத்தின் மீது இருக்கக்கூடிய பாவம் மற்றும் மரணத்தை நீக்குகின்ற ஒரு மிகப்பெரிய பிராயச்சித்தம். ஒரு மனிதனுக்காக மற்றொரு மனிதனாக, ஒரு பரிபூர்ண மனிதனாக கிறிஸ்து பலியிடப்படணும். இது ரகசியமா இருக்கணும். இந்த ரகசியம் ஒருவேளை வெளியே தெரிஞ்சா ஈடுபலி என்ன ஆகாது? நிறைவேற்றப்படாது. அதனாலதான் தன்னை பிரபலம் அடையாத அளவுக்கு பார்த்து கொள்றதுக்கு ஜாக்கிரதைப்பட்டார் கர்த்தர் இயேசு. புரியுதுங்களா? இதையே நம்ம அப்போஸ்தலன் மைண்ட்ல வச்சு சொல்லும்போது 1 கொரிந்தியர் 2:7-8 உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். எது உலக தோற்றத்துக்கு முன்னே மறைக்கப்பட்டது? பாத்தீங்களா? இந்த திரையை பார்த்து சொன்ன மாதிரியே இருக்கா?
நீர்நாய் தோல் சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட தோலை என்ன பண்ணிருச்சு? இது எங்க மறைக்கப்பட்டதுன்றாரு? ஆசரிப்பு கூடாரத்துல மோசேனால் மறைக்கப்பட்டதுல, உலக தோற்றத்திற்கு முன்பே பிதாவாகிய தேவனால் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமாகிய தேவ ஞானத்தை பத்தி நாங்க போதிக்கிறோம். அந்த தேவ ஞானம் எப்படிப்பட்டது? படிங்க. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஆன்சர் வந்துருச்சா? இப்ப மகிமையின் கர்த்தரை முதலாம் வருகையில யார் எப்படி அறியக்கூடாது? இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டின்னு யாரும் அறியக்கூடாது. யோவானுக்கு தெரிஞ்சிட்ட ரகசியம் எல்லா வேத பாரகருக்கும் அனைத்து இஸ்ரேலர்களுக்கும் என்ன பண்ணக்கூடாது? இதுதான் ஆட்டுக்குட்டி, இவர் தான் ஆட்டுக்குட்டின்னு என்ன கண்டுபிடிச்சிட்டா, நம்ம பாவத்துக்காக தானே இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வந்திருக்கிறாரு, இப்ப இவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படி போயிடும். ஜனங்களுடைய இருதய கடினமும் பரிசேயர் சதுசேயர் வேத பாரகர்களுடைய துணிகரமும் தான் கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்திற்கு காரணமானது. ஜனங்களுடைய நன்றி மறத்தல்னு கூட சொல்லலாம். நிறைய அற்புத அடையாளங்களை வாங்கினாங்க, அவர்கிட்ட உணவு வாங்கி சாப்பிட்டாங்க, அவரால் நிறைய நன்மைகளை அடைஞ்சவங்க தான் இவரை சிலுவையில் அறையும்னு என்ன பண்ணாங்க? கத்துனாங்களா இல்லைங்களா? அப்ப இவரை ஒரு ஆசாரியனாகவோ பலி செலுத்த வந்த ஆட்டுக்கடாவாகவோ யாரும் என்ன பண்ணக்கூடாது? முதலாம் வருகையில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? பார்க்கறதுக்கு தேவ தூஷணம் சொல்ற ஒரு மாதிரியே இருக்கணும், பிடிக்காதவராகவே இருக்கணும், வெறுக்கத்தக்க இருக்கணும். அதான் முதல் மூடுதிரை அவலட்சணமானது. கவர்ச்சியா இருந்த சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட தோலை என்ன பண்ணிருச்சு? சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட தோல் பார்க்க எவ்வளவு அழகா இருந்திருக்கும். அந்த ரெட் கலர் மாதிரி இன்னைக்கு பெயிண்ட் சாயம் கூட கிடையாதான். அந்த டோலாத் புழுவினால் எடுக்கப்பட்ட ரத்தத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்கிரீனு பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் கூட அந்த கலர் மங்காதுங்கிறாங்க, ஸ்கிரீன் கிழிஞ்சாலும். அப்படிப்பட்ட ரத்த சிகப்பு அது வெளியில இருந்தா பார்க்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும். அது விரும்புற மாதிரி ஆயிருக்கும். அதாவது இவர் தான் பலி செலுத்த வந்தார் அப்படின்றத ஜனங்கள் புரிஞ்சிருந்தாங்கன்னா அவரை ஒப்பு கொடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ ஆசாரியராக அறியப்படக்கூடாது, அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் எல்லாராலும் அறியப்படக்கூடாதுங்கிறத தான் முதல் மூடுதிரை அந்த இரண்டாம் மூடுதிரையை என்ன பண்ணிடுச்சு? முற்றிலுமாக கம்ப்ளீட்டா மூடி மறைச்சிருச்சு. இந்த தோலை எப்படி ஆண்டவருடைய ரான்சமுக்கு ஒப்பிடலாம்னா, ஆதாம் ஏவாளுக்கு என்ன பண்ணாரு? முதல் அவர்கள் நிர்வாணமாக இருக்கும்போது ஒரு தோல் உடையை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார்னு படிக்கிறோம் இல்லைங்களா ஆதியாகமத்துல? அந்த தோல் உடையும் போதே அங்க ஒரு ஆடு என்ன ஆயிருக்குது? ஒரு ஆட்டினுடைய மரணம் எகிப்தின் பஸ்கால தான் நமக்கு அறிமுகம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலேயே ஏதேன் தோட்டத்துல ஆடு அடிக்கப்பட்டு தான் ஆதாம் ஏவாளுக்கு தோல் உடை உடுத்தப்பட்டிருக்குன்னா, ஆண்டவருடைய ஈடுபலியை பிதாவாகிய தேவன் தன் மகனை இந்த உலகத்திற்காக ஒப்பு கொடுத்ததை அங்கேயே வெளிப்படுத்திருக்கிறார்னா, அப்ப அந்த ஆட்டை அடிச்சது யார்? ஏதேன்ல தேவன் தான் அடிச்சிருக்கிறார். தன் மகனை உலகத்திற்காக கொடுக்கிற ஒரு மீனிங்ல ஃபர்ஸ்ட் பலியை அடையாளமாக எங்கேயே வச்சுட்டார் பிதாவாகிய தேவன். ஏதேன்ல ஒரு ஆடு மரித்தது தான் ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணத்தை என்ன பண்ணிச்சு? மூடிச்சு. நிர்வாணம் என்பது பாவத்தினுடைய அடையாளம், பாவத்திற்கான ஒரு சிம்பல்னு சொல்லலாம். அதை மறைச்சார் இல்லைங்களா? நம்ம பாவத்தை மூடுற அர்த்தம் அங்க வருது இல்லைங்களா? அவங்க உடலை மறைப்பது நமது பாவங்களை மறைப்பதற்காக கர்த்தர் என்னும் தேவ ஆட்டுக்குட்டி அங்க அடிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். சோ முதலாம் வருகையில அவர் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தேன் என்றார். இந்த ரகசியத்தை அவர் பேசினார். அப்போஸ்தலர்களுக்கு ஒரு சிலருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு, அவர்களுக்கே எல்லாருக்கும் இல்லை. பெந்தகோஸ்தே நாள் வர்ற வரைக்கும் இவர்களாலேயே அனைத்து விஷயங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வாங்க, பிறகு மறந்துடுவாங்க. நிறைய பேசுவாரு, கேட்பாங்க, நாளைக்கே மாத்தி பேசுவாங்க. அப்போஸ்தலர்களுடைய மைண்ட் கெப்பாசிட்டி அப்படிதான் இருந்துச்சு, ஓட்டை பாத்திரம். அவங்களே பெந்தகோஸ்தே நாள் வர்ற வரைக்கும் இவர் ரான்சம் பத்தி பேசிட்டாரு பாருங்க. அநேகரை மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுக்க வந்தார் என்று சொல்லும் போதே அங்க என்ன பேசிட்டாரு? ஆதாமுக்கு நான் தான் மாற்றாக வந்திருக்கக்கூடிய யோவானால் அடையாளம் காட்டப்பட்ட தேவாட்டுக்குட்டி நான் தான் சொல்றாரு. ஆனா புரியுதல் இல்லை. இதே விஷயம் ஒருவேளை எல்லாருக்கும் மனக்கண் திறக்கப்பட்டு மலை பிரசங்கத்திலேயோ பொதுவான இடங்கள்லயோ நான் தான் ஆட்டுக்குட்டின்ற மாதிரி போயிருந்ததுன்னா, இவர் தான் தேவகுமாரன், இவரை மாதிரி யாரும் அற்புத அடையாளங்கள் செய்ய முடியாதுன்னு எல்லாருக்கும் அப்பயே மனக்கண் திறக்கப்பட்டிருந்துச்சுன்னா, ஒருத்தரும் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைய மாட்டார்கள். இதுதான்
முதல் மூடுதிரையால் இரண்டாம் மூடுதிரை மூடி மறைக்கப்பட்டது. இரண்டாவது மூடுதிரைக்கும் என்ன இல்லை? அளவுகளும் இல்லை, பாகப்பிரிவினையும் இல்லை. அளவுகள் என்பது இத்தனை முல நீளம், இத்தனை முல அகலம் அப்படின்ற உயரம், எந்த விதமான அளவீடுகள் இல்லை. பாகப்பிரிவினைனா சின்ன சின்ன பிட்டா செஞ்சு அந்த பிட்டை என்ன பண்ணுவாங்க, ஒன்னா இணைப்பாங்க. அதுவும் இந்த இரண்டாவது மூடுதிரைக்கு கிடையாது. ஸோ சிம்பிள். ரெண்டு மூடுதிரையினுடைய அர்த்தம் ஒண்ணுதான். முதல் மூடுதிரையினுடைய ரெண்டு அர்த்தமும் என்னதாங்க? ரெண்டு மூடுதிரையினுடைய அர்த்தமும் ஒண்ணுதான். முதல் மூடுதிரை, முதலாம் வருகை வந்தார், தனக்குள் எல்லாரும் தன்னை விரும்பப்படாதவராக காண்பித்துக் கொண்டார். ஒரு ராஜாவாக இல்ல, வெளிச்சத்தின் ராஜ்யத்தை விட்டு இருளுக்குள்ள வந்தாரு, சகலரும் விரும்பப்படாத ரூபமுடையவராக இருந்தார்னு பார்த்தோம். அந்த முதலாம் வருகையினுடைய அடுத்த அம்சம் என்னன்னா, வந்ததே ஈடுபலி கொடுக்கத்தான். அந்த ஈடுபலியை அவர் மறைச்சு வைக்கணும், எல்லாருக்கும் பப்ளிக் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது என்பதை இரண்டாவது மூடுதிரை காட்டுது. ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃபரெண்ட் இல்லை காலகட்டத்தில். இந்த ரெண்டு மூடுதிரையுமே 3.5 வருஷத்துல முடியுது. அப்படி புரிஞ்சுக்குங்க. முதல் ரெண்டு மூடுதிரை ஆண்டவருடைய முதல் 3.5 வருஷத்துக்கானது, அவ்வளவுதான். முதலாம் வருகை வர்றார், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாதவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்குள் ஈடுபலி நிறைவேறுது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்பதை எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணிக்கல, பப்ளிக் பண்ணிக்கல. இவ்வளவுதான் ரெண்டு மூடுதிரையில நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். முதல் மூடுதிரையில அளவு இல்லாத பொழுது நம்ம என்ன பாயிண்ட் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். ஏன்னா குமாரனை உலகத்துக்கு அனுப்புன விஷயத்துல பிதாவின் அன்பு அளவே இல்லை, குமாரன் வந்த விஷயத்திலையும் அளவே இல்லை. அதே தான் இங்க ஜீவனை கொடுத்த விஷயத்தை காட்டுது. சிகப்பு சாயம், தீட்டப்பட்ட தோல், ரான்சம் ஆயிடுச்சு, கொடுத்துட்டார். அதுலயும் கிறிஸ்துவனுடைய அன்புக்கு அளவில்லை, பிதாவாகிய தேவனுடைய அன்புக்கும் அளவில்லை. யாரும் ஈடுபலி கொடுக்கும்போது கர்த்தரோடு பங்கெடுத்துக் கொள்ளல, தான் ஒருவராய் ஆலையை மிதித்தார் என்பதை சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட ஸ்கிரீன் சிங்கிளா ஆண்டவர் மட்டுமே குறிக்கும். ஸோ முதல் ரெண்டு திரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட யாரும் ஷேரிங் இல்லை. எளிமையா புரிஞ்சுக்கங்க. அவருடைய முதலாம் வருகையினுடைய 3 வருடத்தை மட்டுமே, 30 வயது தொடங்கி 33 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய 3.5 வருட காலகட்டங்களை முதல் 2 மூடுதிரைகள், நீர்நாய் தோலும் சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட ஆட்டுக்கடாவனுடைய தோலும் நமக்கு குறிக்கிறது. இப்போ மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசன பகுதியை கூட வாசிக்கலாம். ரோமர் 8:35 தொடங்கி, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று. ஆமா, இந்த ஸ்கிரீன் ரெண்டையும் பிரிக்கவே முடியல. பிதாவாகிய தேவனுடைய அன்பையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பையும் நம்ம உள்வாங்கி இருந்தோம் அப்படின்னா இந்த அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. ஸோ பாக பிரிவினை இல்லை என்பது அந்த அன்புக்கு அளவும் இல்லை. அந்த அன்புல அவங்க குமாரன் இறங்கி வந்த விஷயத்திலையும் பிதாவாகிய தேவன் அவரை கொடுத்த விஷயத்திலையும் யாரும் பங்கு போட்டுக்கொள்ள முடியாது. அந்த அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நம்ம பார்க்கலாம். மூணாவது மூடுதிரை இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்டர் படி 3. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 2ஆம் மூடுதிரை, அதாவது இன்றைய பாடத்துக்கு 2வது மூடுதிரையா பார்க்கிறோம். ஆர்டர் படி இது 3. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மூடுதிரைங்க. இந்த மூடுதிரை நிறைய நீங்க யாத்திராகமம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப குழம்பி போயிடும் நமக்கு மூளை. ஏன்னா அந்த செயல்முறை விளக்கம் எல்லாம் யூகிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம்தான் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை வேற நம்ம மைண்ட்ல நிறுத்தணும். முதல் 2 மூடுதிரை அளவுகள் இல்லாதனால ஆவிக்குரிய அர்த்தத்தை மட்டும் டக்கு டக்குன்னு பார்த்து முடிச்சிட்டோம். மெஷர்மெண்ட் இல்லைல்ல, ஈஸியா போச்சு. நீல அகல எதுவுமே சொல்லப்படாதனால இது இந்த காரியங்களை குறிக்குதுன்னு எளிமையா முடிச்சிட்டோம். இப்ப 3வது மூடுதிரை ஆட்டு ரோமத்தாலான திரை தெய்வீக திட்டத்தினுடைய அடுத்த அம்சத்தை குறிக்குது. கவனிச்சிட்டே வாங்க. முதலாம் வருகையில வர்றார், யாராலும் விரும்பப்படாதவராக இருக்கிறார், சீல் ஸ்கின். அப்படிப்பட்டவருக்குள்ள ரான்சம் மறைஞ்சிருந்தது,
ஆட்டு வெள்ளை சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட ஆட்டுக்கடா தோல். இப்ப தெய்வீக திட்டத்துல கர்த்தருடைய மரணத்திற்கு பிறகு அடுத்த அம்சம் என்ன? காலகட்டத்தை நீங்க ஒன்றன் பின் ஒன்றாக யோசிச்சீங்கன்னா பதில் சொல்லிட்டே இருக்கலாம். 3வது திரை தெய்வீக திட்டத்தில் அடுத்த அம்சம் என்ன நிறைவேறணும்? பிரதர் சொல்றார் 7 கால சபை. அது ஒரு விதமான சரியான பதில் தான். அதற்கு ஒரு சரியான வார்த்தை இருக்கே, ஈடுபலியை தொடர்ந்து அதுக்கு ரிலேட்டடா யோசிங்க. சபை ஓகே, சபைதான், மாற்றுக்கருத்துல 3ஆம் திரை சபைதான் குறிக்குது, மாற்றுக்கருத்துல. ஆண்டவரோட என்னச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க நீங்க. இப்போ 2ஆம் திரைக்கு என்ன பதில் சொன்னீங்க? ஈடுபலி. அதற்கு தொடர்புடைய வார்த்தையை தேடுங்க. பரிசுத்தவான்களின் மரணமா? உயிர்த்தெழுதல் வந்துருச்சு அதுக்குள்ள, இன்னும் ஓட்டமே ஆரம்பிக்கலைங்க. தெய்வீக திட்டத்துல இப்பதான் ரேன்சம் நிறைவேறி இருக்கு. அடுத்த படிநிலை என்னன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன பேரு பிரதர்? சபை தன்னுடைய பலியை கிறிஸ்துவோட சேர்ந்து தொடங்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கே, தெளிவான பேரு. பேசிக்ல இந்த பாடம் பாயிண்ட் வந்து தலைப்பே இருக்கே, பாவ நிவாரண பலியின் நாள். பாவ நிவாரண பலியின் நாள் ஆட்டோமேட்டிக். இப்ப பாவ நிவாரண பலியின் அந்த ஒரு நாள் சுவிசேஷ யுகம் முழுவதையும் குறிக்குதா இல்லைங்களா? இப்ப 3வது திரை 3 வருஷம் கிடையாது, சுவிசேஷ யுகம் முழுமையும் நிறைவேற வேண்டிய தெய்வீக திட்டத்தின் சத்தியங்களை நமக்கு குறிக்குது. பாவ நிவாரண பலி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப முதலாவது அதுக்கு முன்னாடி அதனுடைய ஆதார வசன பகுதி யாத்திராகமம் 26 வாசிக்க கேட்போம். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு மூடு திரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். 11 மூடு திரைகளும் ஒரே அளவாய் இருக்க வேண்டும். 5 மூடு திரைகளை ஒன்றாகவும் 6 மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும். 6ஆம் மூடு திரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக. இணைக்கப்பட்ட மூடு திரையின் கடை ஓரத்தில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடு திரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணி 50 வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக. கூடாரத்தின் மூடு திரைகளில் மிச்சமான பாதி மூடு திரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும். கூடாரத்தினுடைய மூடு திரைகளின் நீளத்திலேயே மீதியானதில் இந்த புறத்தில் ஒரு முழமும் அந்த புறத்தில் ஒரு முழமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களையே தொங்க வேண்டும். இது செயல்முறை விளக்கத்தை படிக்கும்போது யாருக்காவது ஏதாவது புரிஞ்சதா? 3வது மூடுதிரை, ஆனா எத்தனை பாகங்களா செய்யணுமா? வாசஸ்தலத்தின் கூடாரமாக போடும்படி 11 மூடுதிரைகளை உண்டாக்கணுமா? ஒவ்வொரு மூடுதிரையும் எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலமா இருக்கணுமா? 30 முழம் நீளத்துல இருக்கணும். வெறும் 4 முழம் அகலம் கொண்டதாக இருக்கணும். 4 முழம்னாலே நல்ல பெரிய நீளம் தான் இல்லைங்களா? ஏறக்குறைய 7 அடி கணக்கு வந்துடும் இல்லைங்க, 4 முழம் சொல்லிட்டாலே. அப்போ இது அகலம், நீளம் 30 முழமா இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? ஒவ்வொரு மூடு திரையிலையும் அதை 5 பாகத்தை தனியா பிரிச்சிடணும். 11 5ஆ செப்பரேட் பண்ணுங்க, மீதம் 6ஐ ஒரு பாகமா செப்பரேட் பண்ணுங்க. அந்த இணையிற இடத்துல என்ன வரணும்? என்ன கொக்கி வரணும்? அந்த இடத்துல என்ன கொக்கி வரணும்? என்ன கொக்கின்னு படிச்சாங்க? வெண்கலம் வரக்கூடாதுன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தாமிரம் அல்லது செம்பு. செம்பினால் கொக்கியை உண்டாக்கி இளநீல காதுகளை உருவாக்கி அதுல என்ன பண்ணிடணும்? கனெக்ட் பண்ணிடணும். புரியுதுங்களா? இதுல பாருங்க, ஒண்ணு ஒரே மூடுதிரையா சொல்லி அதனுடைய நீள அகலத்தை குறிப்பிட்டிருக்கணும். ஆனா அப்படி சொல்லல. எதுக்கு முதல்ல 11 பாகத்துக்கு அளவு சொல்லணும்? 30 முழ நீளம் 4 முழ அகலம்னு ஏன் 11ஆ செய்ய சொல்லணும்? திரும்ப அதை 5 ஒண்ணா 6 ஒண்ணா சேர்க்க சொல்றாரு. இப்ப 5 1 6 1 சேர்த்துட்டு அதை 2ஐயும் மறுபடியும் என்ன பண்ணிடணுமா? அப்ப ஒரே பெட்ஷீட் மாதிரி தானே இருக்கும், அது ஒரே மூடுதிரை தானே, அதுக்கு அப்படியே செய்ய சொல்லிடலாம் இல்லைங்களா? ஏன் 11? அதுக்கு ஒரு அளவு. 5 ஒண்ணா பிரிங்க, 6 ஒண்ணா பிரிங்க, நடுவில் காப்பர் கொக்கிகள் போட்டு அதை இளநீல காதுகளை கொடுத்து என்ன பண்ணிருங்க? ஒரே கூடாரமாய் இணைச்சிடணும். அப்புறம் அதை என்ன பண்ணணும்?
கூடாரத்தின் மூடுதிரைகள் மிச்சமான பாதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்கணும். கூடாரத்தினுடைய மூடுதிரைகள் நீளத்திலே மீதியானது இந்த புறத்தில் ஒரு முழமும் அந்த புறத்தில் ஒரு முழமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க விடணும். ஒண்ணுமே புரியல. இது மொழிபெயர்ப்புல நிறைய மிஸ்டேக் இருக்கிறதுனால நம்ம வசனங்களை அதிகமாக இதுல தவறு இருக்கிறனால பிக்சருக்கு போயிடலாம். உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. எப்படிதான் பிரிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் 6, 1 2 3 4 5 6, 1 2 3 4 5, சரிங்களா? மொத்தம் 6 + 5, ஆவரேஜ் 11 மூடுதிரை. 11ஐயும் என்ன பண்ணிடணும்? ஒன்னாக இணைக்கணும். இப்படி இணைக்கும் போது காப்பர் கொக்கிகள் கொண்டு இணைஞ்சிருதுங்களா? இளநீல காதுகளை கொடுத்து இப்படி ஒன்னா இணைச்சிடுறாங்க. ஸோ 11 மூடுதிரைகளும் இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப ரெண்டையும் ஒன்னா சேர்க்கும் போது எதை நீளம்னு சொல்றது, எதை அகலம்னு சொல்றது? இப்ப நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? சிங்கிளா ஒரு பீஸை நம்ம மெஷர்மெண்ட் சொல்லும் போது 30க்கு 4 அப்படி சொல்லிடுறோம். இப்ப எதுதான் நீளம்? 30 நீளம், 4 மூலம் அகலம். இப்ப பிட்டெல்லாம் ஒன்னா இணைஞ்ச பின்னாடி 30 மூலம் அகலமா மாறிடும், 44 மூலம் நீளமா மாறிடும். ஏன்னா 5 40 11 44 வந்துருது இல்லைங்களா? 4 நாளா இருக்கக்கூடிய அகலத்தை 11 பீஸா இணையும் போது 44 மூலம் நீளம் வந்துருதுங்களா? இப்ப நீளமா இருந்த விஷயம் என்ன ஆயிடுச்சு? அகலமா மாறிடுச்சு. இப்ப எந்த டைரக்ஷன்ல இருந்து உங்களுக்கு காமிக்கப்பட்டிருக்கு பிக்சர், புரிஞ்சுட்டீங்களா? மகா பரிசுத்த ஸ்தலம் இது பரிசுத்த ஸ்தலம். இப்ப மேல் டைரக்ஷன்ல இருந்து இந்த திரையை அப்படியே விரிக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்குங்க. திரை இது அப்படி டாப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 மூலம் பரிசுத்த ஸ்தலத்தின் மேல விரிச்சிடலாம் நீளத்துல. 10 மூலம் பேக் சைடு பின்னாடி இருக்கக்கூடிய மரம் மேற்கு திசை இருக்கு இல்லைங்களா? அதுல 10 மூலத்தை அப்படி தொங்க விட்டுருவாங்க. இப்ப 40 மூலம் டேலி ஆயிடுச்சா? மிச்சம் ஒரு மூடுதிரை பாக்கி இருக்கு. 11ஆம் மூடுதிரையை வாசஸ்தலத்தின் முகப்புக்கு முன்னாடியே மடிச்சு போட கடவாயின் படிச்சோம் இல்லைங்களா? இப்ப இதுக்கு தான் எக்ஸ்ட்ரா செய்ய சொல்லியிருக்காரு, கவனிச்சிங்களா? இப்ப ஆவரேஜா 10 திரையே போதும் இல்லைங்களா? பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பேக் சைடும் மேல் தளத்தை மூடுறதுக்கு எத்தனை மூலம் போதும்? 40 மூலம் போதும். இப்ப ஃப்ரண்ட்ல தேவையில்லையா? இந்த பக்கம் தேவையில்லைங்களா? ஏன் தேவையில்லைன்னா ஆல்ரெடி அங்க என்ன இருக்கு? அந்த 4 தூண்களை கொண்ட நுழைவுக்கு ஒரு ஸ்கிரீன் வந்துருது இல்லைங்களா? சித்திர தையல் மூடு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? வெள்ளை திரையில எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணி. அதனால அங்க முகப்புக்கு என்ன தேவையில்லை? ஃபுல்லா மறைப்பு தேவையில்லை என்ட்ரன்ஸ்க்கு. இப்ப தேவையானது 3 பக்கம் அடைக்கணும், அவ்வளவுதான். 3 பக்கம் இல்லைங்களா? இப்ப மேல நம்ம நீளத்துல பார்க்கும்போது அப்படியே மேல் டாப்ல 30 மூலம் போயிடுது. பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் சேர்த்து மேற்கு திசை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பின்புறம் எதுவுமே மூடாம இருக்கனால இங்க 10 மூலம் போயிடும். மிச்சமான ஒரு மூடுதிரைனா 11ஆம் மூடுதிரை 4 மூலம் நீட்டிட்டு இருக்கிறத ரெட்டையா மடிச்சு போட்டுருவாங்க. புரியுதுங்களா? இன்னொரு முறை சொல்லவா? புரியுது இல்ல? ஓகே, நன்றி. பாத்துங்க, இது ஃப்ரண்ட் டைரக்ஷன் பாத்துக்குங்க. இப்ப 30 மூலம் அகலம் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதை என்ன பண்ணிருப்பாங்க? 10 மூலம் இடது பக்கம், 10 மூலம் வலது பக்கம், மேல் தளம் 10, 30 மூலம். சரியா போச்சுங்களா? இப்போ அகலம் 30 மூலமா மாறினதுனால இப்ப நம்ம முகப்புல இருந்து பாக்குறோம். நுழையிற திசையில இருந்து பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும். 10 10 10. எளிமையா புரியுதுங்களா? முதல் பார்த்த டைரக்ஷன் என்ன? இது என்ன? மேலிருந்து நம்ம பார்த்த விதம் அந்த நீளத்துல பார்த்தோம். 44 எப்படி டேலி பண்ணாங்கன்னு பார்த்தோம். இங்க அகலத்தை எப்படி டேலி பண்ணிருக்காங்க. எளிமையா புரியுதுங்களா? இன்னொரு பிக்சர் கூட பாருங்க, இன்னமும் ஈஸியா உங்களுக்கு புரியும். மேல 30 மூலம், பேக் சைடு 10 மூலம். இப்படி பார்க்கும்போது இது அகலம் 10 10 10, 30 ஆயிடுச்சுங்களா? 40. சரிங்களா? மேல 30, பின்னாடி 10. இங்கதான் மடிச்சு போட்ட அந்த ஸ்கிரீன் இருக்கும். இது பேக் சைடு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பின்னாடி 10 மூலம் இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் நம்மளுடைய மைண்டுக்கு கொண்டுட்டு வர்றதுக்காக, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? 4 மூலத்தை என்ன பண்ணிருக்காங்க? மடிச்சு போட்டுருக்காங்க. அது எதுக்கு தெரியுங்களா? உள்ள புகை போடுறாருல பிரதான ஆசாரியன், அந்த புகை என்ன ஆகக்கூடாது? லீக்கேஜ் ஆகி வெளியே வரக்கூடாது. சன்லைட் உள்ள போகக்கூடாது. ஏன்னா ஆசரிப்பு கூடாரம் திசை எதை நோக்கி இருக்கு? கிழக்கு நோக்கி இருக்கும்போது சூரியன் உதிச்சவனே என்ன ஆகும்? குத்து விளக்கு வெளிச்சம் தான் உள்ள இருக்கணும். சூரிய வெளிச்சம் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. 2 பர்பஸ். அதுக்கு ஒரு பாடம் இருக்கு, நம்ம தனியா பார்க்கலாம். இப்ப இந்த திரையினுடைய மெஷர்மெண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா மைண்ட்ல வந்துருச்சு இல்ல? வேற எதுவும் குழப்பம் இல்லைங்களா? இல்லைன்னா இந்த பிபிடியை கூட என்ன பண்ணிருங்க, குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பாடம் எளிமையா புரிஞ்சிடும்.
பாடம் முடிஞ்ச பின்னாடி குரூப்ல பிபிடிவே போட்டிங்கன்னா இந்த பாடத்தை கேட்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்ப பாருங்க, பாவ நிவாரண பலி அப்படின்ற வார்த்தை மிக மிக முக்கியமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய உபதேச சத்தியத்துல ஒண்ணு. ஈடுபலியினுடைய அடிஷனல் இது, ஈடுபலியோடு இணைக்கப்பட்ட சத்தியம். இப்ப பாவ நிவாரண பலி அந்த ஒரு நாள் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிரதான ஆசாரியன் இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட இருந்து 2 விதமான ஆட்டுக்கடாவை கேட்டு வாங்குவார். தன் சார்பா ஒரு காளையை கொண்டு போவார். காளையை கொன்று அதனுடைய ரத்தத்தை எடுத்துட்டு உடன்படிக்கை பெட்டியில் தெளிப்பார். மறுபடியும் 2 ஆட்டுக்கடா நிறுத்தி அதன் மேல சீட்டு போட்டு அதுல எது கர்த்தருக்கென்று சீட்டு விழுதோ அந்த ஆட்டுக்கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி ஒரு ஆட்டுக்கடாவை வனாந்தரத்துக்கு அனுப்பிச்சிடுவார். இந்த 2 விஷயம் ரொட்டேஷனா நடக்கும் வருஷம். இந்த நாள்ல வேற யாரும் ஆசரிப்பு கூடாரத்துல இருக்க மாட்டாங்க. மரண பயத்தோட, பதஷ்டத்தோட, ரொம்ப ரொம்ப வேகமா துடிக்கக்கூடிய ஹார்ட் பீட்டோட ஒவ்வொரு முறையுமே இந்த பாவ நிவாரண பலி ஏறெடுக்கும் போது பிரதான ஆசாரியனுக்கு செத்து பிழைக்கிற மாதிரி சம்பவம். சரி, இந்த பாவ நிவாரணம் சொல்றோம் இல்லைங்களா, இதனுடைய பொருள் என்ன? இது எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியிலிருந்து வித்தியாசப்படுது? ஈடுபலியினுடைய வேல்யூ என்ன, பாவ நிவாரண பலியினுடைய வேல்யூ என்னன்னு கேட்டா நம்ம புரிஞ்சிருப்போம் ஓரளவுக்கு. பட் நமக்கு கேட்கும் போது என்ன பண்ண முடியாது, சொல்றதுக்கு அந்த இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். பட் இது நம்ம எல்லாரும் இருதயத்துக்குள்ள கம்பல்சரியா எழுதி வச்சிருக்க வேண்டிய ஒரு உபதேசம். ஏன் தெரியுங்களா? இது நம்மை பற்றினது. இந்த சத்தியம் யாரை பற்றினது? உங்களையும் என்னையும் பற்றினது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பார்ட்னர்ஷிப் கொடுக்கிற ஒரு அருமையான வேலையை கொடுத்திருக்கிறார் 2000 வருஷம் சுவிசேஷ திருச்சபைக்கு. இப்ப நம்மளை பத்தின உபதேசத்துல நம்ம கவனம் இல்லாம இருக்கக்கூடாது இல்லைங்களா? அப்ப இந்த பாவ நிவாரண பலி என்ற சொல் எதை குறிக்குது? மனுக்குலத்தை மீட்க தேவகுமாரனோடு ஒரு சேனையை உருவாக்குறார் தேவன். ஒரு சின்ன குழுவை உருவாக்குறார், ஒரு படைகளை உருவாக்குறார். இந்த சேனை யார் மாதிரியே இருக்கணும்? தன் குமாரன் மாதிரியே இருக்கணும், அவருடைய சாயல்லே இருக்கணும். நெக்ஸ்ட் இவங்களுடைய சாக்ரிஃபைஸ் யார் மாதிரி இருக்கணும்? அவர் மாதிரியே இருக்கணும். அதனால இப்ப அவருடைய பலியையும் நமது பலியையும் சரி சமமானதுன்னு சொல்லிடலாமா? இப்ப காளையினுடைய ரத்தம் போகுது, பின்னாடியே ஆட்டுக்கடாவுடைய ரத்தமும் போகுது. 2ம் போய் உடன்படிக்கை பெட்டியில விழுந்த பின்னாடி தானே இஸ்ரேல் ஜனங்களுக்கு மன்னிப்பு. இப்போ காளையினுடைய பலி எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்தை மன்னிச்சதோ அதே பவர் தானே ஆட்டுக்கடாவினுடைய பலிக்கும். அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? நல்லா கவனிங்க. காளையினுடைய பலி ரத்தம் சிந்தப்பட்டு உள்ள போகுது. இது பாவத்தை மன்னிக்கிறதுக்கு முதல் பிராயச்சித்தம். இஸ்ரேல் ஜனங்கள் யாரு? மனுக்குலத்தை குறிக்கிறாங்க. பின்தொடர்ந்து போகுது ஆட்டுக்கடாவினுடைய ரத்தம். இதுவும் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுனுடைய பிராயச்சித்தத்துல ஒரு பலி. 2 ரத்தம் தானே, 2 மிருக பலி தானே. அப்போ ஒரு பலி இன்னொரு பலியை விட எப்படி பெருசா இருக்கு? எதன் அர்த்தத்துல எப்படி இதை நம்ம வேறுபடுத்தி பார்க்கலாம்? அப்ப நாமளும் ஆண்டவரும் சரிசமமா? இல்ல. எப்படி ஈடுபலியை விட பாவ நிவாரண பலி என்ற காரியம் குறைந்து காணப்படுது? அதாவது சபைக்கு பார்ட்னர்ஷிப் அவர் எப்படி கொடுக்கிறார்? 2வது கேள்வி, ரான்சம்ல நம்மளுடைய பலி ஒரு பங்காகுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்துட்ட ஈடுபலியில் சபையினுடைய பலி ஒரு பங்கடையுமா? இல்ல அவங்களுடைய பலி ஈடுபலியோட சேர்க்க முடியாதா? அப்படின்னா பாவ நிவாரண பலி என்ற சொல் நமக்கு கொடுக்கக்கூடிய அர்த்தம் என்ன? கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? ஆண்டவர் இயேசுனுடைய பலியும் திருச்சபையினுடைய பலியும் ஒரே மாதிரி பலியா, சமமானதா அப்படின்னு கேட்கிறேன். சமமானது நிச்சயம் இல்லைன்ற பதில் நம்ம சொல்லிடலாம். அப்படின்னா இந்த 2 பலியும் போனாதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மன்னிப்பு, அல்லது மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு ஆண்டவருடைய பலியும் திருச்சபையினுடைய பலியும் 2 நிறைவேறணும். கர்த்தருடைய பலி முடிஞ்சிருச்சு, திருச்சபையினுடைய பலி போய்கொண்டே இருக்கு. எதன் அடிப்படையில இது வித்தியாசப்படுது? மீட்கும் பொருள் என்ற வார்த்தைக்கும் பாவ நிவாரண பலி என்ற வார்த்தைக்கும், ஈடுபலி என்ற வார்த்தைக்கும் பாவ நிவாரண பலி என்ற வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத தான் தெளிவுபடுத்துறதா இந்த 3ஆம் திரை நமக்கு. கவனிங்க இந்த ஸ்லைட. எகிப்தின் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட பின்பு தலைச்சன்கள் மீட்கப்பட்டாங்க. பாயிண்ட கவனிச்சிட்டே வாங்க. பாவ நிவாரண பலியில காளையினுடைய ரத்தம் சிந்தப்பட்ட பின்புதான், அதுக்கப்புறம் ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் அதுக்கு பின்னாடி தான் போகுது. எது முன்னாடி போயிருது? காளை ரத்தம்.
இது போய் தான் ஆட்டுக்கடாவுடைய இரத்தத்துக்கு அதன் மேல தெளிப்பதற்கு பர்மிஷன் வாங்கி கொடுக்குது கிருபாசனத்துல. எகிப்தின் பஸ்கா ஆடு கிறிஸ்து, மீட்கப்பட்ட தலைச்சன்கள் சபை. காளை கிறிஸ்து, அதற்கு பிறகு வெளியே உள்ள போற ஆட்டுக்கடாவுடைய இரத்தம் சபை. சிகப்பு மூடுதிரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதற்கு பிறகு வரக்கூடிய ஆட்டு ரோமத்தாலான திரை, அவரோடு பங்கெடுக்கிற சபை. இப்ப இந்த 3 அடையாளங்களை உங்களுக்கு நம்ம ஒரு ப்ரூஃப்காக கொடுத்துருக்கோம். 3லயுமே என்ன இருக்கு? எகிப்தின் பஸ்கால முதல்ல மீட்கிறதுக்கு உள்ள போன ரத்தம் அந்த நிலைக்கால்களில் பூசப்பட்டது ஆண்டவருடைய மரணத்தை குறிக்குது. அதற்கு பிறகு தலைச்சன்கள் சுவிசேஷ யுகத்தில் மீட்கப்படுகிற சபை. சேம் பாயிண்ட் தான் பாவ நிவாரண பலியினுடைய காலை ரத்தம் முன்னாடி போயிடுது, அதற்கு பிறகு ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் வருது. சேம் பாயிண்ட் தான் சிகப்பு மூடுதிரை, முதல்ல ஆண்டவருடைய ரேன்சம் நிறைவேறணும், அதற்கு பிறகு ஆட்டு ரோமத்தாலான திரை நமக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்குறார். அவ்வளவுதான். இந்த 3லயும் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான சத்தியம் என்ன நோட் பண்ணீங்களா? இந்த மூணு விஷயமும் 3 ஆதாரங்களும் உங்கள் முன்னாடி எடுத்து வச்சதற்கான நோக்கம் என்ன கண்டுபிடிச்சீங்க? இதுல அருமையான பதில் சகோதரன் சொன்னார், கவனிச்சிங்களா? நாம பாவிகள், நம்ம பாவத்தை அவர் நீக்கின பின்னாடிதான் நம்ம பலி உள்ள போகணுங்கிறாரு. என்ன அருமையா யோசிச்சிருக்காரு பாத்தீங்களா? தலைச்சன்கள் அடுத்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்கிறதுக்கு வழிநடத்த போறாங்க வனாந்தரத்துல. ஆனா அந்த தலைச்சன்களே காப்பாத்தினது யாரு? பஸ்கா ஆடு. பாயிண்ட் புரியுதுங்களா? தலைச்சன்கள் அணிவகுத்தாங்க, முன்னாடி போனாங்க. தலைச்சன்களை காப்பாத்தினது யாரு? பஸ்கா ஆடு. ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் போகுது. ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் காளைக்கு முன்னாடி ஏன் போகல? காளை ஈடுபலி 3.5 வருஷம் கர்த்தருடைய ஜீவியம், அவர் கொடுத்துட்ட ஆதாமுக்கான முழு சாக்ரிஃபைஸ். இந்த ரத்தம் போய் அடுத்து பின்னாடி வர்ற ஆட்டுக்கடாவுடைய ரத்தத்தை பரிசுத்தப்படுத்துது. இல்லைன்னா இந்த ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் தீட்டானது. புரிஞ்சுட்டீங்களா? நம்ம பலி பாவம் நிறைந்தது. இதேதான் இங்க குறிக்குது. ஆட்டு ரோமத்தாலான திரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தால் மீட்கப்படுதலை குறிக்குது. ஏன்னா மேல, இதுக்கு மேல எந்த திரை இருக்கு? ஆட்டு ரோம திரை எது மூடிடுச்சு? ரான்சம் அடையாளப்படுத்தக்கூடிய சிகப்பு திரை ஆட்டு ரோமத்தாலான திரையை பாதுகாப்பா இருந்து பரிந்து பேசுதுன்னு வச்சுக்கோங்க. நம்மள தேவன் எதை வச்சு பாக்குறாருன்னா, ஆண்டவருடைய ஈடுபலியை வச்சுதான் 2வதா நம்மளை பாக்குறாரு. நாம போய் நின்னோம்னா ஃபர்ஸ்ட் யாரை பாக்குறாரு? கிறிஸ்துவை. இதுதான் அந்த 2வது மூடுதிரை. நம்ம யாரையும் தேவன் தனிப்பட்ட விதத்துல என்ன பண்ண மாட்டாரு, பார்க்கவே மாட்டாரு. என் மகனை வச்சுதான் உங்களை நான் பாக்குறேன். புரியுதுங்களா? இதை தான் குறிக்குது. சரி, அப்படின்னா இப்ப அடுத்த கேள்வி எழும்புது, பாக பிரிவினை எதுக்கு? கவனிச்சிங்களா? 6 பாகங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் 5 பாகங்கள் சபையும் குறிக்குது. மெஜாரிட்டி யாரு? நியாயப்படி நான் பிராக்டிக்கலா கேட்கிறேன், ஸ்பிரிச்சுவல் மீனிங் வேண்டாம். மெஜாரிட்டி யாரு? 1,44,000. எண்ணிக்கையில அதிகமானவங்க 1,44,000. சிங்கிள் யாரு? ஆனா அவரை குறித்த அடையாளம் 6 மூடுதிரையா, 6 பாகமா, நம்மளை குறித்த அடையாளம் 5. சிஸ்டர் அருமையான பதில் சொன்னாங்க பாருங்க. இந்த 6 குறிக்குது கிறிஸ்துவுடைய முழு பரிபூரணத்தை, 5 குறிக்குது 1,44,000 பேர் சேர்ந்தாலும் குறைவானவர்கள் என்பதை. 1,44,000 பேர் சேர்ந்தாலும் நம்ம என்னதானமா? ஒண்ணுமே இல்லை, குறைவு. ஆனா அவரு அந்த 6 என்பது ஒரு படி மேல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு பேர் சேர்ந்து இவருக்கு சமமாக முடியலங்கிற மாதிரி புரிஞ்சுக்க. ஒண்ணுதான் நம்மளை விட ஒரு பெருசுங்கிற மாதிரி குறிக்கிறதுக்கு இல்ல. 1,44,000 பேரையும் மீட்டதே இவரு தான். இவர் பரிசுத்தப்படுத்தினாலதான் நம்ம இந்த பலியவே கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப பாயிண்ட், இன்னொரு விஷயம் கவனிங்க. இந்த மூடுதிரைய சபை அப்படின்னு ஒதுக்கி இருக்கலாம், நமக்கு சபைக்கான அடையாளத்தை மட்டும் காமிச்சிருக்கலாம் இல்லைங்களா? அங்கேயும் யாரை கொண்டு வர்றார் தேவன்? ஏன்னா பாவ நிவாரண பலி ஒரு பங்கு நம்ம எடுத்தாலும் அதுலயும் அவருடைய முழு சப்போர்ட் இல்லாம போக முடியாதுல்ல. இததான் இந்த வசனத்துல படிக்கிறோம். வாசிங்க, லேவியராகமம் 16:14-15. பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று
தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து. கவனிச்சிங்களா? காளை ஒரு பாதையில போகுது, காளையினுடைய ரத்தம், அதை எடுத்துட்டு போறவரும் பிரதான ஆசாரியன். இப்ப பிரதான ஆசாரியன் போற பாதை சுவிசேஷகத்தினுடைய மாதிரி. நம்ம எப்படி போகணும் அப்படின்றதுக்கான ஒரு மாடல் தான் பிரதான ஆசாரியனுடைய அடிச்சுவடு பாதை. ரத்தத்தை எடுத்துட்டு போகும்போது தூபத்தை ஏறெடுத்தார், பயபக்தியோட போனார் என்பதெல்லாம் அவருடைய ஜீவியத்தில் காணப்பட்டு கேட்கப்பட்டு கொடுக்கப்பட்ட கீழ்ப்படிதல், விசுவாசம், அன்பு எக்ஸெட்ரா. இப்ப ரத்தத்தை போய் தெளிச்சிட்டார், நீதியை நிறைவேற்றிட்டார். ஆதாமுடைய சந்ததிக்காக தன்னுடைய மரணத்தின் மூலம் உண்டான விலைக்கிரயத்தை உயிர்த்து 40 நாள் பூமியில இருந்துட்டு அவர் போயிட்டு அந்த விலைக்கிரயத்தை கொடுத்தது தான் குறிக்குது. அந்த மகா பரிசுத்தமான அந்த ஸ்தலத்துக்கு முன்னாடி அவர் நிக்கிறார் பாருங்க. இங்க முற்றிலும் வேலையை முடிச்சிட்டாரு, இப்ப உள்ள போறார், அதாவது மறிக்க போறார். மறிச்சு அவர் உயிர் தெழுந்தது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு போய் நின்று ரத்தத்தை தெளிச்சார் இல்லைங்களா? அது 40 நாள் கழிச்சு நடந்துட்ட சம்பவம். இப்ப சபை என்னதான் பாவ நிவாரண பலியில பங்கெடுத்தாலும் முழு உலகத்தையும் மீட்கிறதுக்கு கர்த்தர் இயேசுனுடைய ஒருவருடைய ரத்தம் தான். அந்த ஒரே ரத்தத்துக்குள்ள முதல்ல மீட்கப்பட்டவங்க தான் நாம. இப்ப சொல்லுங்க, புரியுதுங்களா பாயிண்ட்? எவ்வளவுதான் சபை தங்களுடைய அனுபவங்களுக்குள்ள பங்கெடுத்தாலும், ஆண்டவருடைய அடிச்சுவட பின்பற்றினாலும், உபத்திரவங்களை சகித்தாலும், அந்த ஒரு ரத்தம் சிந்தப்பட்டதனுடைய அந்த பரிந்து பேசுதல் இல்லைன்னா நமது ஜெபமும் நமது பலியின் பிரயாசங்களும் நம்மளுடைய எந்த ஊழியங்களும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. இதை குறிக்கதான் இந்த பிரதான ஆசாரியன் காளையினுடைய ரத்தத்தை எடுத்துட்டு போய் தெளிச்சார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காரு தெரியுங்களா? இதுக்கு வசனம் இல்லை, ஆனா நம்மளுடைய மூத்த சகோதரர்களுடைய எழுத்துக்களை சொல்றாங்க. காளையினுடைய ரத்தம் இருந்த பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்துக்குள்ளேயே ஆட்டுக்கடாவுடைய ரத்தத்தை மிக்ஸ் பண்ணி தான் தெளிச்சிருக்கிறார். ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் என்ன ஆகல? தனியா போகல. அப்ப நம்ம பலியை தேவன் என்ன பண்ண மாட்டார்? எப்பயுமே தனியா ஏத்துக்க மாட்டார், பார்க்கவும் மாட்டார் தனியா. அப்ப ஆல்ரெடி இது என்ன ஒரு பார்வையை நமக்கு உண்டாக்குது? ரான்சம்ல ஒரு பகுதி தான் பாவ நிவாரண பலி. புரியுதுங்களா? நாம யாரும் ஈடுபலியில பங்கு போட்டுக் கொள்ள முடியாது, அப்படி புரிஞ்சுக்காதீங்க. ஈடுபலியின் புண்ணியம் தான் நம்மளை விலைக்கு வாங்கிருச்சு. இப்ப பாவ நிவாரண பலியவே மீட்டு கொண்டவர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறனால சகல விதமான புண்ணியமும் அவருக்கு தான். தலைச்சன்களை மீட்டார், தலைச்சன்களை வச்சே வழி நடத்தினார் இல்லையா மோசே? தலைச்சன்களை மீட்டது ஆட்டுக்கடாவனுடைய ரத்தம் எகிப்தின் பஸ்கால. அதே மாதிரி தான் இந்த ரத்தத்தை போய் தெளிச்சாலும் காளையினுடைய ரத்தத்தோடு மிக்ஸ் ஆயிட்டு தான் அது என்ன பண்ணிருக்குது, போயிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப இந்த 2 பாகங்களையும் இணைக்கிற அந்த தாமிர கொக்கி இருக்கு இல்லைங்களா? காப்பர்னாலே என்னன்னு சொல்லிட்டோம் முதல் சாப்டர்ல இருந்து. மனித பரிபூரணம், நீதிமானுக்குரிய நிலை. இந்த இடத்துல நம்ம பலகீனமா இருக்கிறோம். இந்த 5 மூடுதிரை 6 மூடுதிரை கிறிஸ்து பரிபூர்ணமா இருக்கிறாரு. நம்மளுடைய பலியை கொண்டு போய் பிதாவாகிய தேவனிடத்துல ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை அவர் தான் செய்யறதன் மூலம் அவர் நீதிமான், நம்ம நீதிமானாக ஆக்கப்பட்டோம். 6 மூடுதிரை கிறிஸ்து நீதிமானாகவும் பரிசுத்தவானாகவும் இருக்கிறார், பரிபூர்ணமாகவும் இருக்கிறார் என்பதையும், 5 மூடுதிரை முழு திருச்சபையும் பலவீனத்திலே தான் இருப்பாங்க, அவரால் நீதிமானாக ஆக்கப்பட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த காப்பர் பின் நம்மளை பரிபூரணம் இல்லாதவர்களை தேவனோடு பரிபூரணமாக இருக்கும்படி, நீதிமானாக எண்ணும்படி, நினைக்கும்படி நமக்காக அவர் வேண்டுதல் செய்ததை, பரிந்து பேசுவதை நமக்கு அங்க அடையாளப்படுத்துது. எனவே சபைக்கென்று இனிமே தனிச்சிறப்பு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட முடியாது, சொல்லவே. நான், எனது பிரயாசம், என்னால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்மள யாராவது சொல்லாமா? ஒருவேளை நம்ம முதலாளித்துவம் எடுக்க விருப்பப்பட்டோம்னா நாம ரத்தம் சிந்திருந்தா வேணா சொல்லலாம். புரியுதுங்களா? இன்னைக்கு பெயர் சபையில என்ன சொல்றாங்க? என் விசுவாசிகள். என் சபை, என் சபையில இத்தனை விசுவாசிங்க இருக்காங்க பாரு பாஸ்டர், என் சபை நான் உருவாக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? என்ன செஞ்சா சொல்லலாம்? ஒருவேளை நாம ரத்தம் சிந்தி
நம்மளால இவங்கெல்லாம் வந்து தேவனிடத்துல ஒப்புரவாக்கியிருந்தாங்கன்னா என்னுடைய ஆடுகள், என் சபை, என்னுடைய பிரயாசத்துல வந்ததுன்னு சொல்றதுக்கு ஒருவேளை ரைட்ஸ் இருக்கு. எல்லாமே அவருடைய இரத்தத்தால மீட்கப்பட்டு பின்னாடி வர. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி உருவாகுது இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் கூட வாசிப்போம். ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. ஆமா, ஆதாம் ஏவாளுக்கு தோலுடைய போட்டினார், முதல் போத்தினார். சாரி, அவங்க அதுக்கு முன்னாடி அத்தி இலைகளை உடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தோல் உடைகளை 2வது மூடினார் தேவன். அந்த இலைகள் எல்லாம் அடிச்சுட்டு போச்சு இல்லைங்களா? அதை பத்தின அருமையான வசனம் தான் அது. தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம்னா நாங்கெல்லாம் பாவத்துல மூழ்கி இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் எப்படி இருக்கு? அழுக்கு கந்தை அப்படின்னாலே கிழிஞ்சு போற கண்டிஷன்ல இத்து போயிருக்குதுன்னு அர்த்தம். நம்ம நீதி நியாயம் ஒண்ணுமே தேவ சமூகத்துல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறார். நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம்னா, நம்மளை நீதியா காமிச்சுக்கிறதுக்கு ஏதாவது பேசணும்னா கூட இன்னைக்கு பேசுறது நாளைக்கு உதிர்ந்து போகும். நம்ம நேர்மையானவங்க மாதிரி பேச ட்ரை பண்ணி நம்மளை உத்தமர்கள் மாதிரி காமிச்சுக்க நினைச்சா கூட அந்த வார்த்தை இலை மாதிரி என்ன ஆயிடும்? போயிடும். ஏன்னா ஆண்டவர் மட்டுமே பரிபூரணமாக இருந்து தோல் உடையை நம்ம மேல மூடின நாள் மட்டுமே நாம பரிசுத்தப்பட்டிருக்கோம். அதைத்தான் இங்க பாக்குறோம். எபிரேயர் 9:27-28. அஞ்சியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இந்த வசனத்துல நம்ம எடுக்க வேண்டிய ஒரே விஷயம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா யாராவது? இந்த பாடத்துக்கு ரிலேட்டடா கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி எத்தனை தரம்? இப்ப தெய்வீக திட்டத்துல மனுக்குலத்தை மீட்க ஒரே பலி போதுங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டு எல்லாரும் தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு ஏறும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார்னா, முதல்ல காத்து கொண்டிருக்கிறவங்க யாரு? சபை. 2வது திரள் கூட்டம். 3வது மாம்சீக இஸ்ரவேலர்கள். 4வது முழு மனுக்குலம். இவங்க எல்லாரையும் சேர்ந்தாலே நம்ம என்ன சொல்லிடலாம்? காத்து கொண்டிருக்கிறவர்கள் தான். முழு மாம்சீக இஸ்ரவேலர்கள் காத்திருந்தாங்க இல்லையா? முதற் பலன்கள் நாம. இப்ப முழு உலகத்துக்குள்ளதான் நாமளும் ஒரு பகுதி. நம்ம ஒண்ணு விசேஷமானவங்க ஒண்ணும் கிடையாதுல்ல. இப்ப ஒரே தரம் பலிங்கிற வார்த்தை எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, மனுக்குலத்தை மீட்க ஒரு பிராயச்சித்தம் போதும். ஒரு பரிபூர்ண மனிதனை மீட்க மற்றொரு பரிபூர்ண மனிதன் பலியானாலே போதும். இவங்களை தேவனிடத்துல ஒப்புரவாக்குறதுக்கும் சேர்க்கறதுக்கும் போதும். இப்ப கேள்வி என்னன்னா, நமது பலி எதுக்கு? ஏன் பாவ நிவாரண பலியில அடிஷனல் பலியாக இருக்கக்கூடிய திருச்சபையினுடைய பலி 11 மூடுதிரைகளா செய்ய சொல்லி 5ஆக காணப்படக்கூடிய நமது குறைவான பலி 6ஆக இருக்கக்கூடிய பரிபூர்ண பலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பலி. இங்க ஏன் இந்த 2வது ஒரு செகண்ட் சான்ஸ்? நமக்கு நம்ம மேல வாசிச்ச வசனத்தின் அடிப்படையில நம்மளுடைய குறைவை நிவர்த்தி செய்யறதுக்கு அவர் பலியே போதும் இல்லையா? நமது பலியை மாத்திரம் இல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியா இருக்கிறார். அப்படிங்கும் போது நிறைய வசனங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த வசனத்தை கூட படிங்க, எபிரேயர் 13:11. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். யார் அந்த ஜனம்? ஜனத்தை பரிசுத்தப்படுத்துறது முதல் வேலை ஈடுபலியில. அந்த ஜனம், குறிப்பிட்ட ஜனம் யாரு? சபை. சபையை தான் முதல்ல பரிசுத்தப்படுத்தணும். அவருடைய பாடுகள்ல, அவர் பட்ட பாடுகள் உபத்திரவங்களை ஃபர்ஸ்ட் யாருக்கு வாய்ப்பான்? யாரை பரிசுத்தப்படுத்துறதுக்காகவா? திருச்சபையை. அப்புறம் தான் முழு உலகத்தை மீட்பதற்கு. அந்த பலி எல்லாரையும் மீட்கும். ஆனா முதல்ல தன்னுடைய சொந்த ஜனத்தை பரிசுத்தப்படுத்தணும். அதுக்கான ஆன்சர் தான் அடுத்த வசனம் 13. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நாம் யார்? இப்போ மேல அவர் பரிசுத்தப்படுத்தின சொந்த ஜனம்
நாம இப்ப அவர் மூலம் நீதியின் வஸ்திரம் கிடைச்சிருச்சு இல்லையா, இதனால நாமளும் அவருடைய நிந்தையை சுமந்து என்ன பண்றோம், அவர் பின்னாடி போறோம். அப்படிங்கும்போது இது ஒரு ஸ்கீம், இது ஒரு கிருபையின் வாய்ப்பு. பெயர் சபை ஜனங்களால இன்னைக்கு புரிந்து கொள்ளப்பட முடியாத மறைக்கப்பட்ட ரகசியம் இதுதாங்க. எல்லாரும் பரலோகம் போறோம் அப்படிங்கிற ஒரு பிலீவ் இருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசா ரட்சிக்கப்படுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுல மனுக்குலத்துக்கு என்ன வாய்ப்பு, மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு என்ன வாய்ப்பு, நமக்கு என்ன வாய்ப்பு, எந்த புரிதலும் பிரித்து பிரித்து பகுத்து அவங்களால என்ன பண்ணிச்சுக்க முடியல. இன்னைக்கு முதலாவது தீட்டானவர்கள் நம்மள பாவ நிவாரண பலியில என்ன பண்ணிருக்கிறாரு, இணைச்சிருக்கிறாரு. அப்ப கர்த்தருடைய பலியே போதும் அப்படின்னாலும் இது ஒரு கிருபையின் வாய்ப்பாக தான் சபைக்கு தேவன் 1,44,000 பேரை தெரிந்து கொண்டு இவர்கள் மூலம் உலகத்தை ஆளுகை செய்யவும் ஆசீர்வதிக்கவும் ஒரு திட்டத்தை உருவாக்குறார். இதை வேற விதத்துல சொல்லணும்னா, உலக நடைமுறையில சொல்லணும்னா, இந்த காரியத்தை வேற எந்த காரியத்தோட ஒப்பிட்டு சொல்லலாம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஏற்கனவே சில பாடங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருடைய பலியையும் அவருக்கு தேவன் கொடுத்திருக்கிற ராஜரீகத்தையும், திருச்சபையினுடைய பலியையும் அவர்களுக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய ராஜரீகத்தையும் ஒற்றுமைப்படுத்தி உலக வழக்கத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எதை சொல்லலாம்? இன்னொரு 4-5 மாதங்கள்ல சந்திக்க போறோம். இன்னொரு 4-5 மாதங்கள்ல சந்திக்க போறோம். உலக எலெக்ஷன். அந்த எலெக்ஷன்ல சட்டசபையில எத்தனை எம்எல்ஏக்கள்? தமிழ்நாடு சட்டசபையில 234 இன்னைக்கு கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அநேகமா. சரி, நான் 240 கூட வச்சுக்கோங்க அதிகமா. முக்கியமா அதுல ஆளுகை செய்கிற முழு உரிமை யாருடையது? யாருக்கான ஓட் போட போறோம்? யாரை தேர்ந்தெடுக்க போறோம்? முக்கியமா முதலமைச்சர். இப்ப அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்கள் அந்தந்த டிவிஷனை கவனிச்சுக்கிறதுக்கு தான். அதுல அமைச்சரவையும் இருக்கு. அமைச்சரவை இருக்கு. 30-35 அமைச்சர்கள் வருவாங்க, 240 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. ஆனாலும் சட்டசபை தேர்தலை நம்ம குறிப்பிடும் போது யாரை தேர்ந்தெடுக்கிறதா குறிப்பிடுவோம்? முதலமைச்சரை. பார்லிமெண்ட் தேர்தலை பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறாங்க. யாருமே எம்பிக்கள் தேர்தலோ எம்எல்ஏ தேர்தலோன்னு சொன்னாலுமே கூட மெயின் இலக்கு யாரா இருக்கும்? இப்ப பாவ நிவாரண பலின்னு சொல்லும்போது முதலமைச்சர் கையெழுத்துன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சைன் எப்படிப்பட்டது? முதலமைச்சருடைய கையெழுத்து. அவர் யாரையும் எங்க வேணாலும் வேலைக்கு வைக்கலாம், தூக்கலாம். ஒரு பால்வாடிக்குள்ள போய் கூட ஆயாமாவுக்கு வேலை இல்லை, வேற ஒரு ஆயாமாவை என்ன பண்ணலாம், ஏற்படுத்தலாம். கலெக்டரை கூட வேற இடத்துக்கு மாத்தலாம், வேற ஒரு கலெக்டரை கொண்டு வரலாம். எம்எல்ஏக்களையே அவர் என்ன பண்ணலாம், பொறுப்பை புடுங்கிட்டு அனுப்பலாம், கட்சியை விட்டே நீக்கலாம். அவருடைய கிரீனிங்க்கு சைனு எல்லா தொகுதிக்கும் பொருந்துமா இல்லைங்களா? தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய அனைத்து சட்டசபைக்கும் முதலமைச்சர் போய் கேள்வி கேட்கலாம். எந்த எம்எல்ஏவும் முதலமைச்சர் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது, நீக்கவும் முடியாது. இப்ப ஆண்டவருடைய பலி எப்படிப்பட்டது? முழு நாட்டையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒற்றை பலி. இதுல தேவைப்பட்டாதான் அமைச்சரவை. இப்ப 30 அமைச்சரவையையும் முதலமைச்சரே பார்க்க முடியும்னா மற்ற அமைச்சர்களுக்கு வேலையே இல்லை. 240 தொகுதிக்கும் முதலமைச்சர் போய் எல்லா வேலையும் அவரே செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சாருன்னா எல்லா தொகுதியும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள கூட என்ன பண்ணிக்கலாம், ஜெயிச்சுட்டா வச்சிடலாம். இப்ப ஆண்டவர் இயேசு முதலமைச்சர் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. அவரோடு இணைந்து பணிபுரியக்கூடிய எம்எல்ஏக்கள் சபை. ஆனால் பதவி பிரமாணம் ஏற்கும்போது முதலமைச்சர் முதல்ல பதவி பிரமாணம் ஏத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையா என்ன பண்ணுவாரு, கூடுவாரா, அறிமுகப்படுத்துறாரா? இதுதான் பிதாவாகிய தேவனால் கர்த்தர் இயேசு தான் எல்லாவற்றுக்கும் கௌரவிக்கப்படுவார். இவர் தான் நம்மள என்ன பண்ணணும், அமைச்சரவையில அறிமுகப்படுத்தி இங்க பிறந்தாங்க, இவங்களும் என்னைய மாதிரியே உங்களுடைய சித்தத்தை செஞ்சாங்கன்னு என்னதான் அறிமுகப்படுத்தினாலும் நாம குறைவானவர்கள். யார் தான் அடையாளம் காணப்படுறாங்க? சட்டசபையில யார் தான் தலை? முதலமைச்சர். இப்படிதான் ஆளுகை செய்யக்கூடிய உரிமையை 1,44,000 பேருக்கு பகுத்து கொடுத்துருக்கிறாரு. இவங்களாலதான் ஆளுகை சாத்தியம்ங்கிறது கிடையாது. இவங்க இல்லைன்னா நாட்டு அரசாட்சியே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம யாரும் தகுதி வாய்ந்தவர்கள் இல்லை. நம்மளை இல்லாம கூட குமாரனை வச்சே ராஜ்யத்தை ஆளுகை செய்ய முடியும். 1000 ஆண்டையும் நம்மளை இல்லாம பரலோக தூதர்களை வச்சோ, தூதர்களே இல்லாம கூட கர்த்தரால் அரசாட்சி பண்ண முடியுமா இல்லையா? அவர் யோசிச்சாலே எல்லாம் நடக்கும். இப்போ அழியாமையில் வேற இருக்கிறாரு.
ஸோ கர்த்தருடைய அமைச்சரவையில யாரும் பங்கெடுத்தா மட்டும்தான் இந்த உலகத்தை நியாயந்திருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? ஒரு நாளை குறித்து இருக்கிறார், அதிலே தான் நியமித்த மனிதனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார், ஒரு மனிதனை கொண்டு. அப்ப அங்க யார் இல்ல? அங்க சபை பத்தியே பேசல. அந்த மனிதனுக்குள் கிருபையின் வாய்ப்புக்குள்ளதான் நம்மலாம் போயிருக்கோம் இப்ப. எனவே நம்மலாம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, நம்மலாம் யாருமே என்ன பண்ணிடக்கூடாது, இனிமேலாம் நினைச்சிடவே கூடாது. நம்மளை நியாயந்திருக்க கூப்பிட்டுருக்கிறாரு, நம்மளை ஆளுகையை செய்ய கூப்பிட்டுருக்காருன்னா காலரை நம்ம என்ன பண்ண முடியாது, உயர்த்த முடியாது. நம்ம எல்லாரும் தீட்டானவர்கள் அவர் தான். ஏன்னா பவுல்கிட்ட சொன்ன வார்த்தையை வாசிங்க, அப்போஸ்தலர் 9:4-5. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கவனிச்சிங்களா? சவுல் யாரதான் துன்பப்படுத்தினாரு? பவுலா ஆகிறதுக்கு முன்னாடி சபையை தான் துன்பப்படுத்தினாரு. ஆனா இங்க இயேசு என்ன சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான். அப்படின்னா மாம்சத்துல இருந்து பாடுபட்டாலும் சபையை யாராகவே சொல்றாரு? நான் தான் அப்படின்ட்டாரு. அப்படின்னா இப்ப நம்மள அவர் தனிச்சும் பார்க்கல. இப்ப இதுல நமக்கு இன்னொரு சந்தோஷமும் இருக்கு. நமக்கு ஆண்டவர் அளவுக்கு அவர் மாதிரி பரிபூர்ணம் இல்லாட்டாலும், அவருடைய பாடுகள்ல ரொம்ப கொஞ்சமான இடத்த நம்ம எடுத்தாலும், அவருடைய சரீரத்தின் அவயம் என்கிற உரிமை தரப்படும் போது பாடு கம்மியாப்பட்டாலும் ஆசீர்வாதத்துல அதிகமா போயிடுறேன் பாரு. நான் அப்படின்ட்டாரு. நீங்க யாரெல்லாம் உபத்திரவப்படுத்துறீங்களோ அது யாரு? என்னைய அப்படின்னு சொல்லும் போதே உரிமை அதிகமாக அங்கு வழங்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், நீ என்கிட்டயே விளையாடாத அப்படிங்கிறார். என் ஜனங்களை நீ துன்பப்படுத்தினா யாரை துன்பப்படுத்துற? என்னை. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கிறிஸ்து 3 வருஷம் மட்டுமே பாடுபட்டு மரிக்கல, அதற்கப்புறம் 2000 வருஷமாகவும் பரிசுத்தவான்கள் மூலமாக பூமியில் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை பாவ நிவாரண பலி காட்டுது. புரியுதுங்களா? இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். இவ்வளவுதான். பாவ நிவாரண பலினா என்ன? கிறிஸ்துவோட லைஃப் 3 வருஷத்தோட முடியல, யாருக்குள்ளேயும் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப உண்மை பரிசுத்தவான்களா இருந்தோம்னா நமக்குள்ளேயும் வாழ்ந்துட்டு இருப்பார். அவ்வளவுதான். சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டிய விதமா புரிஞ்சிருந்தோம்னா, பலியின் வாழ்க்கையை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம்னா, யாருக்காக வந்திருக்கிறோம், என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம யாரு, நம்மளுடைய தகுதி என்ன, இப்ப கர்த்தர் நம்ம எப்படி ஒருங்கிணைச்சிருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன ஸ்லாக்கியம் வச்சிருக்கிறாரு, காலை வெள்ளாட்டுக்கடானுடைய பலியினுடைய டிஃபரெண்ட் என்ன, இதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம்னா நாம சொல்லுவோம், நாம ஒண்ணுமே இல்லை. அவருடைய சரீரம் அதுதான் பாடுபட்டு இருக்கு. அந்த திரை, சிகப்பு திரை, ஆட்டு ரோமத்தாலான திரையை வாங்கிருச்சு. காளையினுடைய ரத்தம் ஆட்டுக்கடாவனுடைய ரத்தத்தை வாங்கிருச்சு. அதனாலதான் இந்த ரத்தத்தை தேவன் ஏத்துக்கிட்டாரு. அதுதான் இந்த கான்செப்ட் தான். இதை நமக்கே தனித்தன்மை இருக்குன்னு புரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் 3வது மூடுதுறை சபைன்னு சொல்லாம பாவ நிவாரண பலியாக அங்கே 2 பலியை தான் காமிச்சிருக்காரு. கவனிச்சிங்களா? செப்பரேட்டா நம்மளை காமிக்கவே முடியாதுங்க. ஏன்னா நமக்கு தனித்தகுதியே இல்லைங்கிறனாலதான் 5 நாம 6 கிறிஸ்துன்னு சொல்லிட்டார். புரியுதுங்களா? இதுக்கு ஒப்பான மற்றொரு வசனம் 2 கொரிந்தியர் 4:11. எப்படி எனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். பாத்தீங்களா? சாவுக்கினமான எங்கள் சரீரத்தில், எங்கள் மாம்சத்தில் இயேசுனுடைய ஜீவன் தான் விளங்குதுங்கிறார் எங்கேயும். அப்படின்னா நம்ம உயிரோடு இருந்தாலும், நம்ம ஜீவித்து கொண்டிருந்தாலும், இந்த சரீரத்தில் யார்தான் வெளிப்படணும்? கிறிஸ்து இன்னும் சாகல, எங்களுக்குள்ள இருக்கிறார். சோ சுவிசேஷ யுகம் முழுவதிலும் கிறிஸ்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய பரிசுத்தவான்கள் மூலமாக என்பதை இந்த வசனமும் நமக்கு காட்டுது. நீ துன்பப்படுத்துகிற என்ற வார்த்தையும் அதே தான் நமக்கு குறிக்குதுன்னு பார்க்கிறோம். இயேசுனுடைய ஜீவன் நமக்குள்ள விளங்கி கொண்டிருக்கிறதுல அதான் பார்க்கிறோம். இதற்கொத்த இன்னும் முக்கியமான ஒரு வசனம் கொலோசையர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஆமா, சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே, அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில். அப்படின்னா இங்க எனக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படி சொல்லி முடிச்சிருக்கலாம் இல்லையா? அவருடையதுதான் சரீரமாகிய சபை. என் மாம்சத்துல எனக்கு ஒரு பாடுகள் நிறைந்த வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அது என்னன்னு சொல்லிட்டாரு? குறைவானது. இப்பொழுது நான் அனுபவிக்கிற பாடுகள்ல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். அந்த உபத்திரவம் என்னவா?
குறைவுனாலே ரொம்ப கொஞ்சம்ட்டார். அதாவது ஒரு காளை பருமனா நிக்குது, புஷ்டியா நிக்குது. ஒரு ஆடு 1,44,000 துண்டா வெட்டப்படுது. ஆடே ஆல்ரெடி சின்னது காளையோட கம்பேர் பண்ணும்போது. இப்ப ஆடை துண்டு துண்டா வெட்டினா 1,44,000 பீஸா வெட்டினோம்னா ஆடுல என்ன தேரும்? பவுலுடைய பலியே என்ன சொல்லிட்டாரு? கொஞ்சம் குறைவானதுன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. பழைய ஏற்பாட்டுல இதை அடையாளப்படுத்தக்கூடிய அருமையான வசனம் சங்கீதம் 72:16. பூமியிலே மலைகளின் உச்சியில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். பூமியின் மலைகளின் உச்சிகளில் விதைக்கப்பட்ட ஒரு பிடி தானியம் கர்த்தருடைய ஈடுபலி. ஒண்ணுதான், சிங்கிளா சொல்றார். ஒரு பிடி தானியம் தான் விதைக்கப்படும் மலைகளில் உச்சிகளில். அதன் விளைவு எப்படி இருக்குமா? லீபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல நகரத்தார் யாவரும். ஒரு பிடி தானியம்தான் மலைகளுக்கும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விளைநிலங்களுக்கும் விளைச்சலை கொடுத்து ஜனங்கள் எல்லாரையும் சாப்பிட வைக்குது. அந்த ஒரு பிடி தானியம் கிறிஸ்து நமக்காக கொடுத்துட்ட ஈடுபலி. இந்த ஒரு பிடி தானியம் தான் எல்லாருக்கும் சாப்பாடுன்ட்டார். அப்போ பாவ நிவாரண பலியில சபை பங்கெடுத்தாலும் விதைக்கப்பட்டது ஒரே விதை, கிறிஸ்துவுடைய ஈடுபலியில் தான் இவ்வளோ ஆசீர்வாதம். அவரை நம்மளை இல்லாமலே கர்த்தரை கொண்டே தேவனால் திட்டம் போட்டிருக்க முடியும். நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு கிருபையின் வாய்ப்பு தானே தவிர பாவ நிவாரண பலியில் சபைக்கென்று தனித்தன்மை கிடையாது. கர்த்தரில் ஒரு பாகமாக தான் பார்க்கப்படுது. ஆனாலும் ரான்சம்ல ஒரு பார்ட்டன் எடுத்துக்கூடாது, அப்படியும் புரிஞ்சுக்கூடாது. ரான்சம் கொடுத்தனாலதான் சபையே மீட்கப்படுது. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பலிகள் உள்ளவே வருது. அதை நம்ம உணர்ந்து கொள்ளணுங்கிறனால தான் இது குறைவானது, கிருபையின் சந்தர்ப்பம், அவரோட பாடுகள் படக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் தான் திரையை 3வது திரையா காமிச்சு அதை 2 பாகத்தையும் பிரிச்சு விளக்கி இருக்கிறாரு. ஏன்னா ரான்சம்ல ஒரு பார்ட் மாதிரி சரீரம் சொன்னோன்னு எங்க போய் புரிஞ்சுக்கூடாது. ஏன்னா அவர் ரான்சம் கொடுக்கும்போது நம்ம இல்லை, நம்மளுடைய ஜீவியமே என்ன ஆகல, அப்போஸ்தலர்கள் கூட உள்ள இருந்தாலும் புரிஞ்சுக்காம இருந்தாங்க. பெந்தகோஸ்தே நாளைக்கு பின்னாடி தான் அவங்களுக்கே புரிஞ்சு. ஸோ இதுதான் பாவ நிவாரண பலினா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஈடுபலி என்பது வேற, பாவ நிவாரண பலி என்பது வேற. அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபையின் வாய்ப்பு தான். நம்மளை இல்லாமலே தேவனால் திட்டம் வகுத்திருக்க முடியும். ஆனால் தேவன் அப்படி செய்யாமல் ஒரு கிருபையின் சந்தர்ப்பத்தை கொடுத்தான். பாடத்தினுடைய இறுதிக்கு நம்ம கடந்து வரும்போது இந்த சுற்றளவு குறிச்ச ஒரு கணக்கு சகோதரன் கொடுக்கிறாரு. கூடாரத்தினுடைய மொத்த சுற்றளவு 30க்கு ஒரு பக்கம் 30, அடுத்த பக்கம் 30. அதாவது 30 முழ நீளம் பார்க்குறோம் இல்லைங்களா? அது முதல்ல நீளமா இருந்துச்சு, அப்புறம் அகலமா மாறிடுச்சுன்னு பார்த்தோம். 10 10 10 இல்லைங்களா? இந்த 30 இருக்கு இல்லைங்களா? இதுதான் எங்கேயும் வரும். முகப்பு நுழையிற இடத்துலையும் 30 மூலம் கணக்கு வச்சுக்கோங்க. பேக் சைடு மகாபரிசுத்த ஸ்தலம் சைட்லையும் 30. 30க்கு 30 கூட்டல் 30 60 கணக்கு வச்சுக்கோங்க. 42 ஒரு பக்கம், மறுபுறம் 42. சுற்றளவு கணக்கு பார்த்துட்டு இருக்கோம், புரியுதுங்களா? மொத்த 4 புறம் சுற்றளவு இருக்கு இல்லைங்களா? 2 பக்கம் 42க்கு 42 வந்துடும், 2 பக்கம் 30 வந்துடும். கன்ஃபியூஸா இருக்கா? மறுபடியும் சொல்லவா? மொத்த சுற்றளவு கூடாரத்தை இப்படி நம்ம அளந்து வர்றோம், அப்படி வச்சுக்கோங்க. நீளத்தில் அளக்கும் போது 42 வந்துருதா? அதே மாதிரி அகலத்தில் அளக்கும் போது 30 30. சுற்றளவு கணக்கு போடும் போது 30 கூட்டல் 30 60, 42 கூட்டல் 40 84, மொத்தம் 144. சபை எப்ப கம்ப்ளீட் ஆவாங்க? 1000 வருட அரசாட்சி. ஸோ 1000ஆல் பெருக்கும் போது சபையினுடைய இலக்கமாகிய 1,44,000 என்கின்ற எண்ணை அழகாக கொடுக்குது பாருங்க. ஏன் இந்த 144ங்கிற கணக்கு வரலைன்னா இதை நம்ம கொண்டுட்டு வரவே முடியாது. வேணும்னு நம்ம கணக்கு போடல, சகோதரர் வேணும்னு கணக்கு போடல. அப்படி போட்டிருந்தாலும் கூட இந்த எண்ணிக்கையை கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி நம்ம கணக்கு போட முடியாதே. 2:30 2:42 2:42 நம்ம கூட்டும் போது அருமையான அளவு நமக்கு கிடைச்சிருச்சு, 84:60. இப்ப 1000 ஆண்டு அரசாட்சியில தான் சபை முழுமை அடையும். இப்ப டிராவல்ல தான் இருக்கு, அது சுற்றளவு குறிக்குது. டிராவல்ல இருப்பத கம்ப்ளீட் ஆகிறது 1000 ஆண்டுல 1,44,000. ஒவ்வொரு பனிமுட்டுகளையும் கணக்கு போட்டாலும் 1,44,000 வருதுங்க. ஆசரிப்பு கூடாரத்துல பலிபீடம், உடன்படிக்கை பெட்டி, தூபபீடம், நீங்க எதுல போனாலும் அதுல ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அந்த அளவுல அது 1,44,000 கொண்டு வரலாம். நம்மளா தற்செயலா கொண்டு வர முடியாது. ஏன்னா இது யாரை பற்றின ட்ரூத்? கிறிஸ்துவையும் சபையையும் பற்றினது. 1 + 1,44,000. இப்ப 4வது மூடுதுறையை கெஸ் பண்ணி வைங்க.
தெய்வீக திட்டத்தினுடைய அடுத்த அம்சம் என்ன? அது ஏன் சித்திர தையல்னு சொல்லப்பட்டிருக்கு, அதுல ஏன் கேருபீன்கள் நெசவு செய்யப்பட்டிருக்கு, அதுல இருக்கக்கூடிய சத்தியம் என்ன என்பதை அடுத்த வாரம் நான் பார்க்கலாம். தேவன் தாமே அதுவரைக்கும் வசனங்களை பொறுமையுடன் கேட்டவங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன்